பார்க்க போறோம்னா இப்போ ரீசெண்டா ரிலீஸ் ஆன சத்யபாமா அப்படிங்கிற தெலுங்கு கிரைம் மிஸ்ட்ரி த்ரில்லர் மூவியை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த மூவியோட ஸ்டார்டிங் சீன்லயே ஒரு ரைட்டர் காமிக்கிறாங்க. நமக்கு பிளாக் அவுட்ல தான் சீன்ஸ் காமிக்கிறாங்க. ஜஸ்ட் வாய்ஸஸ் வச்சு நம்ம அசியூம் பண்ணிக்கிறோம். என்ன சொல்றாங்கன்னா, உமன்ஸ் டே செலிப்ரேஷனுக்காக வேர்ல்ட் ஃபேமஸ் ரைட்டரான அமரேந்திர நான் மேடைக்கு அழைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒருத்தவங்க இன்ட்ரோ கொடுத்துட்டு போறாங்க. அவர் யாருன்னா ஒரு வேர்ல்ட் ஃபேமஸ் ரைட்டர் தான். ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி அவர் எழுதின புக்ஸ்லாம் நான் படிச்சிருக்கேன் சார். இப்போ புதுசாக கதை எதாவது எழுதுறீங்களா அப்படின்னு அந்த கும்பலில் ஒரு பொண்ணு கேட்குறாங்க. ஆமா, நான் ஒரு கதை எழுதுறேன். அந்த கதையோட தீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, காளியோட கோபமும் சீதா தேவியோட சாந்தமும் சேர்ந்த மாதிரியான ஒரு சத்யபாமா ஸ்டோரியை பற்றி தான் எழுதுறேன். அதை நான் சொல்லட்டுமா உங்களுக்கு அப்படிங்கிறாங்க. சொல்லுங்கன்னு சொல்றாங்க. ஸோ அப்படிதான் கதை நமக்கு ஸ்டார்ட் பண்றாங்க. ஸ்டார்ட் பண்ணி ஓப்பன் பண்ணும்போது ஹீரோ அண்ட் ஹீரோயின் தான் காமிக்கிறாங்க. அமர் இவர் தான் கதை சொல்லிட்டு இருக்கவர். இவங்க ஹீரோயின் ஏசிபி ஆஃப் ஹைதராபாத் போலீஸ் அப்படியா இருக்கிறாங்க. இவங்கள ஒரு ரயில் ஸ்டேஷன்ல டிராப் பண்ணிட்டு ஹீரோ கிளம்புறாரு. ஹீரோயினும் ட்ரெயின்ல போயிட்டு இருக்காங்க. அப்போ அங்க ஒருத்தன் ஹீரோயினை தப்பா வீடியோ எடுக்கிறான். அதை ஹீரோயின் பிடிச்சிடுறாங்க. பட் அவனை விட்டுறாங்க. எதுக்கு விட்டாங்கன்னா, அவனை மட்டும் பிடிக்காம அவன் டீமையே பிடிக்கணும்ட்டு தான் அவனை விட்டுறாங்க. கடைசி அவன் டீமையே அப்படியே ட்ராக் பண்ணி கண்டுபிடிச்சிடுறாங்க. கண்டுபிடிச்சு அவங்கள பிரஸ் மீட்ல நிக்க வச்சு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க, இந்த 12 பேர் தான் ஒரு கொஞ்சம் நல்லா பெண்களை வந்து தப்பா வீடியோவும் போட்டோவும் எடுத்து அவங்கள அபியூசிவாகவும் தப்பான வழிக்கும் தூண்டுறதா இவங்க தான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி போலீஸ் பிரஸ் முன்னாடி இவங்க பேசிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயம் ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. என்னன்னா, இந்த ஷீ டீம், இந்த ஏபி இருக்காங்களே நம்ம ஹீரோயின் இருக்கிற டீம் பேர் வந்து ஷீ டீம். இந்த டீம் வந்து ஒரு ஆப் ஒன்று கிரியேட் பண்ணிருக்காங்க. அந்த ஆப் பேர் வந்து ஷீ சேஃப் ஆப் அப்படின்ற ஒரு ஆப். இது பெண்கள் எல்லாம் உங்க போன்ல இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஏதாவது ஒரு ஆபத்தான நேரத்தில் உங்களுக்கு பாதுகாப்பு தேவைப்படுற நேரத்தில் இந்த ஆப் நீங்க ஜஸ்ட் கிளிக் பண்ணீங்கன்னா வித்தின் 5 செகண்ட்ஸ்ல உங்களை சுத்தி போலீஸ் நிற்கும். அதுதான் இந்த ஆப்போட ஸ்பெஷாலிட்டி. ஸோ எல்லா பெண்ணுங்களும் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஈவன் இந்த ஆப்பை நானும் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி அங்கே சீனை கட் பண்ணுறாங்க. அப்போ கதை சொல்ற ஹீரோ சொல்றாரு, எங்களோட காதல் கதைக்கு ஒரு எண்டு வந்தது. அது என்னன்னா எங்களோட கல்யாணம். அதனால தான் நம்ம காமிக்கிறாங்க. அப்போ ஹீரோயினுக்கு வந்து ஹீரோ ஃபோன் பண்றாரு. என்னம்மா கல்யாணம் எல்லாரும் வந்துட்டாங்க, நீ வரலையா அப்படின்னு கேட்குறாங்க. ஜஸ்ட் 2 மினிட்ஸ்ல நான் வந்துடுறேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்றாங்க. பேசிட்டே இருக்கமோ ஜோசப் சார்ட்டு ஒரு கால் வருது. இந்த மாதிரி ஒரு பொண்ணை கடத்தி வச்சிருக்கான், பட் பதில் சொல்ல மாட்டான். நீ போய் அவனை என்னன்னு கேளு, உன் பாணியில கேளு அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்பி விடுறாங்க. இவங்களும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வராங்க. அங்கே ஆல்ரெடி ஒரு போலீஸ் அவனுங்களை அந்த லத்தியால விரட்டி அடிச்சிருக்கிறானுங்க. பட் அவனுங்க வாயே திறக்கல. ஹீரோயின் போறாங்க. அவங்க கையை முறுக்கி கும்மு 4 குத்து குத்துறாங்க. அவனுங்க அதுக்கு பயந்து பதில் பேசுறானுங்க. எங்க இருக்குன்னு சொல்லிடுறாங்க. ஸோ அந்த ரத்த கரையோடய வந்து கையெழுத்து ஒன்று போடுறாங்க இவங்க வந்துட்டு போனதுக்கு. அந்த கையெழுத்து போடும்போது அங்கே இருக்கிற ஒரு ஹேமான்னு சொல்லிட்டு இவங்களோட அசிஸ்டன்ட் மாதிரி அவங்க கேட்குறாங்க, ஏன் மேம் இந்த மாதிரி ஒரு கோவணும் போது அவர் அவ்வளோ அடிச்சாரு, அவன் ஏதாவது பதில் சொன்னானா, எந்தெந்த மாடை எப்படி அடிக்கணுமோ அந்தந்த மாடை அப்படிதான் அடிக்கணுங்கிற மாதிரி ஹீரோயின் டைலாக் பேசுறாங்க. அப்படியே தலையை சிலிப்பி விடும்போது தான் ஹீரோயினோட படம் பேரை போட்டு ஹீரோயினோட மாஸ் இன்ட்ரோவையும் காமிச்சு படத்துக்குள்ள போகிறாங்க. இப்போ ஹீரோயின் கல்யாணத்துக்கு ரெடியாகி கிளம்பிக்கிட்டே இருக்காங்க. கண்ணில் காதல் போட்டுட்டே இருக்காங்க. ஹீரோ ஃபோன் பண்ணிட்டே இருக்காரு. அப்போ வெளியே ஒரு பொண்ணு வந்து நான் ஏசிபி மேடமை பார்க்கணும்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேட்கும். ஹீரோயினும் அதை பார்க்குறாங்க. ஹீரோயினும் பார்த்துட்டு ஹேமா கிட்ட சொல்றாங்க, அந்த பொண்ணு வர சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இவங்களும் வராங்க. வந்தா உன் பேர் என்னம்மா, என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்னு கேட்குறாங்க. எல்லாத்துக்கும் இந்த ஹேமா பதில் சொல்லவும் இவங்க என்ன சொன்னா, ஹேமா நீ கொஞ்சம் நேரம் அமைதியாயிரு, நீ சொல்லு அப்படின்றாங்க. உன் பேர் என்னன்னா ஹசீனா அப்படிங்கிற, எங்க ஒர்க் பண்றேன், ஐடியில் ஒர்க் பண்றேன், என்ன பிரச்சனைக்காக வந்திருக்க அப்படின்னும் போது என் ஹஸ்பண்டுக்காக வந்திருக்கேன். ஓகே, அவன் என்ன பண்றான், அவன் பேர் என்னன்னும் போது அவன் பேர் ஏது, அவனும் உன் கூட ஐடியில் ஒர்க் பண்றானா, இல்ல அவன் ஒரு டாட்டூ ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஹசீனா சொல்றாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரொம்ப கதறி அழுகுறாங்க. எதனால இப்போ உனக்கும் அவனுக்கும் பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது அப்ப அந்த பொண்ணு ஹசீனா சொல்றா, இந்த மாதிரி என்னோட ஹஸ்பண்ட் ஏது என்ன பண்ணியிருக்கான், நான் இருக்கும்போதே டிண்டர் அப்படிங்கிற ஒரு டேட்டிங் ஆப்ல போயிட்டு ஒரு பொண்ணு கூட டேட் பண்ணியிருக்கான். அது எனக்கு தெரியாம அந்த பொண்ணை 2-3 வாட்டிக்கு வீட்டுக்கும் கூப்பிட்டு வந்து இருந்திருக்கான். அவங்க 2 பேரும் தப்பா இருந்தது நானே பார்த்துருக்கேன். பட் தெரிஞ்ச அப்புறம் அவன் அதை சகஜமா பண்ண ஆரம்பிச்சிருக்கான். எனக்கு இது பிடிக்காம எனக்கு டிவோர்ஸ் கொடு அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் கேட்கும்போது அவன் என்னையும் என் தம்பியும் அடிச்சு இன்சல்ட் பண்ணி வெளியே அனுப்பிச்சிட்டான் மேடம். இப்போ அவன் கூட எனக்கு வாழ வேண்டாம், அவன் எனக்கு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி இந்த பொண்ணுக்கு சொல்லி அழுகும்போது ஹீரோயின் அவகிட்ட வந்து சரி நீ அழுகாத அப்படின்னு சொல்லிட்டு ஷோல்டர்ல கை வச்சு சமாதானம் பண்ணலாம் அப்படின்னு கிட்ட வந்தா. அப்போ அவ உடம்புல எல்லாம் பார்த்தா எங்கேயும் காயப்பட்ட மாதிரி இருக்கு. ப்ளீஸ் ஹசீனா என்னை பார்க்க விடுன்னு சொல்லிட்டு அதை விலக்கி பார்த்தா கழுத்துல ஒரு டாட்டூ ஒன்று போட்டிருக்கா அந்த பொண்ணு செஸ்ட்டுக்கு மேல. அந்த டாட்டூ அது மட்டும் இல்லாம அவ கழுத்துல போட்டிருக்க அந்த செயினை கொஞ்சம் க்ளோஸ் அப்ல காமிக்கிறாங்க. சுத்தி அந்த ட்ரெஸ் எல்லாம் விளக்கிட்டு பார்த்தா அவ உடம்பு ஃபுல்லா ஒரு மாதிரி காயமா நெருப்பு வச்ச மாதிரி அடிச்சு போட்ட மாதிரி ரொம்ப துன்புறுத்துன மாதிரி இருக்குது. ஹீரோயினுக்கு நல்ல கோவம் வந்தோடனே அந்த நாய்க்கு போனை போடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இவங்களும் ஃபோன் போடுறாங்க. அவன் ஃபோன் எடுத்தோடனே இவங்க தான் வந்துட்டு கண்ணாமண்ணான்னு பேசுறேன். அப்போ இவங்க சொல்றாங்க, நான் ஏசிபி சத்யபாமா பேசுறேன், இன்னொரு வாட்டி நீ ஹசீனா மேல கையை வச்சனா ஐ டேர் யூ அப்படின்னு சொல்ற ஒரு வார்த்தையை சொல்லி அவனை திட்டுறாங்க. இவனு என்ன பண்றான், கோவமாடுறான். அவங்க திட்டிட்டு இருக்கும் போதே இவன் என்ன பண்றான், போய் ட்ரக் யூஸ் பண்றான். அங்க சீனை கட்டுறாங்க. வெளியே வந்து
ஹசீனா அவன் தம்பி கூடயும் பக்கத்து வீட்டு ஃபேமிலி ஃப்ரெண்ட் கூடயும் ஒரு பொண்ணு கூட திவ்யா அவ பேரு அவங்க 2 பேரும் வந்திருக்காங்க இந்த ஹசீனா பொண்ணுக்கு சப்போர்ட்டிவா. சரின்னு சொல்லி ஹீரோயினி அவங்க நம்பர் அவங்க கையாலேயே சேவ் பண்ணி இது என்னோட நம்பர்னு சொல்லிட்டு ஹசீனா போன்ல சேவ் பண்ணி இவங்க பேர் கேட்கறாங்க. உன் பேர் என்ன அப்படின்ட்டு தம்பி கிட்ட வந்து ஹீரோயின் கேட்கும்போது அவன் அமைதியா இருக்கான். அதுக்கு பதில் வந்து ஹசீனா சொல்றாங்க நீ என்ன படிக்கிற அப்படிங்கறது அதுக்கான பதில் நான் டாக்டரா இன்ஜினியரா அப்படின்னு ஹீரோயின் கேட்கறதுக்கு அதுக்கான பதிலும் திவ்யா சொல்லும்போது நீ பேசு அப்படிங்கிறாங்க. டாக்டர் ஆகணும்னு எனக்கு ஆசை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லி முடிக்கிறான். ஸோ அந்த பையன் பேர் வந்து சோட்டு, நம்ம சோட்டுன்னு ஞாபகம் வச்சுக்கலாம். திவ்யாவை நம்ம திவ்யானே கன்யூ பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அங்கே சீன் கட் பண்ணா ஹீரோயின் கல்யாணம் இல்லையா, அதனால திப்புன்னு ஓடி போறாங்க. போனா பார்ட்டி எல்லாருமே கிளம்பி போயிட்டாங்க. யார் இருக்காங்கன்னா ஹீரோயினோட அம்மா அப்பாவும் ஹீரோட அம்மா அப்பாவும் மட்டும்தான் இருக்காங்க. அப்போ அங்கே ஹீரோவும் ஹீரோயினும் 2 பேர் சேர்ந்து நின்று சொல்றாங்க நாங்க நல்லா இருக்கும்னு நினைக்கிற 4 உள்ளங்கள் நீங்க 4 பேர் மட்டும்தான் உங்க முன்னிலையில என் கல்யாணம் நடக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம்னு சொல்லிட்டு 2 பேரும் மாலை மாத்திக்கிறாங்க. அப்படியே ரூம்குள்ள கொஞ்சம் அப்படி இப்படி இருந்துட்டு இருக்கும் போது அப்போ அவங்க மாமியார் யாருன்னா ஹீரோயினோட மாமியார் என்ன பண்றாங்க ஃபோன் எடுத்துட்டு வந்து ஹீரோயினுக்கு கொடுக்குறாங்க. இந்த மாதிரி தொடர்ந்து ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஓகே யாருன்னு அப்படின்னு ஃபோன் எடுத்து பார்த்தா ஹசீனா தான் ஒரு 4 டைம்ஸ் மேல கால் பண்ணியிருக்கா. அதை பார்த்த உடனே ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட இது ஒரு எமர்ஜென்சி நான் போறேன் அப்படின்னும் போது ஹீரோ ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்கான பார்ட்னர் தான். ஓகே அப்படிங்கிற வார்த்தை தவிர்த்து வேற எதுவுமே அவர் சொல்லல. இவங்கள வெளியே வந்து ஹசீனா கால் பண்றாங்க. என்ன ஆச்சுன்னும் போது மேம் நான் நீங்க அவனை திட்டினது அவனுக்கு இதுவாயிடுச்சு போல எங்க வீட்டில் வந்து மிருகம் மாதிரி கத்திக்கிட்டு இருக்கான் அப்படின்னும் போது நீ பயப்படாத ஹசீனா ஐம் ஆன் த வே நான் போலீஸ் கால் பண்ணி பேக்கப் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹேமா கால் பண்றாங்க. ஹேமா ஹசீனா வீட்டுக்கு பேக்கப் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி ஹேமா கிட்ட சொல்றாங்க. சொல்லி முடிச்சுட்டு எனக்கு என்ன சொல்றாங்க நீ போய் கதவு திறக்காத அளவுக்கு சோஃபா கீஃபா ஏதாவது வச்சு அதை மட்டும் கொடு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஹசீனாவும் ஓடி போய் அதெல்லாம் பண்றாங்க. பட் ஒரு லெவலுக்கு மேல அவன் உடச்சிட்டு உள்ள வந்துடுறான். உள்ள வந்துட்டு ஹசீனாவை போட்டு மிதின்னு மிதிக்கிறான், அடின்னு அடிக்கிறான். பாவம் அந்த பொண்ணை வயிற்றுலேயே மிதின்னு மிதிக்கிறான். அப்போ அவங்க கையில போன் பேசிட்டு இருந்தாங்க ஹீரோயின் கூட, அந்த போனை கீழே விட்டுறாங்க. அப்போ ஹீரோயின் சொல்ற ஹசீனா பேசுன்றாங்க. பட் இவன் கோவப்பட்டு அவன் பூட்ஸ் ஷூவால வச்சு அந்த போனையும் உடச்சி நொறுக்கி போட்டுறான். ஃபைனலா ஹீரோயின் வந்து அவன் வீட்டுக்கு வந்துடுறாங்க. பட் அவங்க வர வரைக்கும் இவன் அவனை போட்டு அடின்னு அடிச்சு ஒரு கொடுமைப்படுத்தி எப்படியோ பண்ணி வச்சிருக்கான். கரண்ட்லாம் கட் ஆயிருக்கு வீட்டுக்குள்ள. ஹீரோயின் கையில கன் ஒரு சேஃப்டிக்காக எடுத்துட்டு உள்ள போறாங்க. கதவு திறந்து உள்ள போய் பாக்குறாங்க. சுத்தி அமைதியா இருக்கு, இருட்டா இருக்கு. அப்ப அங்க நடந்தது வச்சு அங்க இருக்கிற தடயங்கள்லாம் வச்சு இவங்களா ஒரு அசம்ஷன் வராங்க. அவன் கத்தி எடுத்துட்டு வெளியே போயிருக்கான். அந்த பொண்ணுக்கு அடிச்சு அடியில ப்ளீடிங்லாம் ஆயிருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு இவங்க கிடுகிடுன்ட்டு வெளியே போய் பாக்குறாங்க. வெளியே ஏதோ சத்தம் கேட்டுதுன்ட்டு போய் பார்த்தா பின்னாடி அந்த ஹசீனாவோட ஹஸ்பண்ட் ஏது அவன் கையில கத்தியை வச்சுட்டு ஹசீனா கழுத்துல கத்தி வச்சுட்டு அவன் அந்த பொண்ணு முட்டி போட வச்சுட்டு இவன் நின்றுட்டு இருக்கான். அப்போ ஹீரோயின் கொஞ்சம் புத்திசாலித்தனமா என்ன யோசிக்கிறாங்க, என்ன பண்ணிருக்காங்கன்னா ஷூட் பண்றாங்க. எங்கன்னா அவனோட ஷோல்டர்ல ஷூட் பண்ணோடனே அவன் தெரிச்சிட்டு ஓடுறான், கையை விளக்கி எடுத்துக்கிட்டு ஓடி போறான். பட் இவங்க 2-3 ஷூட் அவுட் கன் ஷாட் பண்றாங்க. அவன் அதிலுமே மாட்டாம தப்பிச்சு ஓடி போயிடுறான். அங்க கட் பண்ணிட்டு ஹசீனாக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு ஓடி வந்து பார்த்தா ஹசீனாவை கழுத்துல வெட்டிருக்கான். என்ன ஆக்சுவலா இருக்குன்னா இவன் கழுத்துல கத்தி வச்சிருக்கனால இவங்க ஷூட் பண்ண வேகத்துக்கு இவன் சட்டன் கை எடுக்கவே அந்த கத்தி அவங்க கழுத்து அறுத்து போச்சு. ஸோ ஹசீனா வந்து கீழே விழுந்து கிடக்குறான். செத்துட்டாங்கன்னு ஃபர்ஸ்ட் நினைக்கிறாங்க. கை அசைக்கிறத பார்த்து உயிரோட இருக்குன்னு ஹாஸ்பிட்டல் கூட்டின்னு போனான்னு நினைக்கிறாங்க. பட் கார்ல எடுத்து உட்கார வைக்கும் போது ஹீரோயின் கையை பிடிச்சிட்டு ஹசீனா என்ன சொல்றாங்கன்னா என் தம்பியை மட்டும் விட்டுடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேயே இறந்து போயிறாங்க. ஹீரோயின் இதை நினைச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு அழுறாங்க. அவளுக்கு பண்ண வேண்டிய ஈமஸ் சடங்குகள் எல்லாம் கலந்துக்கிறாங்க. ஆனா அந்த சோட்டுக்கு ஹீரோயின் மேல செம கோவம் இருக்கு. ஏன்னா அம்மா மாதிரி பார்த்திருக்கான். அக்காவா பார்க்காம அம்மாவா பார்த்து வளர்ந்ததுனால என் அக்கா வந்து உன்னதானே நம்பினா, பட் நீ அவளை பார்க்காம விட்டுட்டேன்ற கோவம் அவனுக்கு அதிகமா இருக்கு. அவன் கண்ணை முறைக்கிறான் ஹீரோயினை. அடுத்த சீன் கட் பண்ணா அந்த பொண்ணோட பாடி எடுத்து வந்து சமாதியில புதைக்கிறதுக்காக நின்றுட்டு இருக்காங்க. அப்போ ஹசீனா நம்பர்ல இருந்து ஹீரோயினுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அது யார் பண்றான்னு சுத்தி பார்த்தா இவன் தம்பி தான், சோட்டு தான் கால் பண்றான். இதை பார்த்து ஹீரோயின் இன்னும் டென்ஷன் ஆயிடுறாங்க. அவன் ரொம்ப முறைச்சிட்டு அந்த போன் ஹசீனாவோட பாடியோடய சேர்த்து புதைச்சிடுறாங்க. அப்போ ஹீரோயின் கையில ஒரு பேப்பர் மாதிரி ஒன்று வச்சிருக்காங்க. அது என்னன்னு வந்து சொல்லல. இவன் இந்த மாதிரி பண்ணதுனால அவங்களுக்கு என்ன நினைச்சாங்கன்னு தெரியல. அந்த பேப்பரை கசக்கி போட்டுறாங்க. அது ஹசீனாவோட சமாதியிலே மேல போய் விழுந்துடுது. அங்க சீனை கட் பண்ணா ஹீரோயினுக்கு தான் ரைடு விட்டுட்டு இருக்காங்க. பிரேக்கிங் நியூஸ்ல என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணை காப்பாத்துறதுக்காக ஏசிபி சத்யபாமா வந்து ரெசிடென்ஷியல் ஏரியால ஷூட் அவுட் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கேஸ் போயிட்டு இருக்கு. அந்த பார்த்துட்டு அவங்களோட ஹையர் அஃபிஷியல்ஸ் என்ன பண்ணிருக்காங்க, நீ பா ரெசிடென்ஷியல் ஏரியால போய் ஷூட் அவுட் பண்றியே, யாரா நார்மல் சிட்டிசன்ஸ் யாராவது அதில் அடிபட்டு இருந்தாங்கன்னா கேஸ் எப்படி போயிருக்கும், உங்களை நான் சஸ்பெண்ட் பண்றேன் அப்படின்ற மாதிரி சஸ்பெண்ட் பண்ணி அமுச்சு விட்டுறாங்க. சஸ்பெண்ட் பண்ணி அமுச்சு விட்டதுக்கு அப்புறம் ஹீரோயின் நேரா ஹசீனா வீட்டுக்கு போறாங்க. ரொம்ப சோகமா இருக்காங்க. ஹசீனா செத்து போனது இவங்களால ஏத்துக்க முடியல போல, அது ஏன்னு தெரியல. சோட்டு வீட்டுக்கு போறாங்க. சோட்டோட படிப்புக்காக அவங்க செக் எழுதி கொடுக்குறாங்க. அப்போ அவங்க அப்பா சொல்றாரு சோட்டு ஸ்காலர்ஷிப்ல தான் படிக்கிறேன், இது தேவைப்படாது அப்படிங்கிறாங்க. ரொம்ப கஷ்டப்படுறாங்க. சோட்டு கிட்ட பேசலான்னு போனா சோட்டு என்ன பண்றான், நீ தேவையில்லை, நீ என்ன சொன்ன, என் அக்காவை பாத்துக்கிறதுன்னு சொன்ன, நீ கடைசி வரைக்கும் பாத்துக்கல அப்படின் போது ஹீரோயின் அமைதியா இருக்காங்க. ஆனா ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிட்டு போறாங்க, உனக்கு ஒரு அக்கா மட்டும் இல்ல இன்னொரு அக்கா உயிரோட தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க அங்கிருந்து போறாங்க. அங்க கட் பண்ணாங்கன்னா ஹீரோயின் வீட்டுல இருக்காங்க, சஸ்பெண்ட் ஆயிருக்காங்க இல்லையா, ஸோ வீட்டுல இருக்காங்க. அப்போ அவங்க ஒரு பிரெக்னன்சி கிட்ல செக் பண்ணி பாக்குறாங்க, நெகட்டிவ்னு இருக்கு. இவங்க டாக்டரை போய் கன்சல்ட் பண்றாங்க, ஏன் எனக்கு இன்னும் குழந்தை நிக்கல அப்படின்னும் போது எல்லா டெஸ்ட்டும் எடுத்து பாக்குற அந்த டாக்டர் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க பிசிக்கலி ஃபிட்டா தான் இருக்கீங்க 2 பேருமே, பட் ஹீரோயின் தான் கொஞ்சம் மென்டலியும் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்காங்க போல, அது அவங்க விட்டு விலகி வந்தாதான் குழந்தை நிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க சொன்ன உடனே டாக்டர் என்ன சஜஷன் கொடுக்குறாங்கன்னா, ஒரு கொஞ்ச நாளைக்கு வேலையில இருந்து பிரேக் எடுத்துக்கோ அப்படிங்கிறாங்க. ஹீரோவும் அதான் சொல்றாங்க. ஹீரோயினும் அதே மாதிரி பிரேக் எடுத்தா வீட்டுல இருக்காங்க. ஒரு நாள் சடனா ஹீரோ வாக்கிங் போயிட்டு வரும்போது யூனிஃபார்ம் போட்டு கிளம்ப ரெடியா இருக்காங்க. என்ன ஆச்சு அப்படின்னு ஜோஸ் சார் வந்து கால் பண்ணி கூப்பிட்டுருக்காரு அப்படின்றாங்க.
இப்போ ஹீரோ சொல்றாரு ஜோசப்ன்றது யாருன்னா ஹீரோயினோட இன்ஸ்பிரேஷன், அவரை பார்த்து தான் ஹீரோயின் வந்து போலீஸ் ஆகணும்னு நினைச்சாங்க. ஸோ ஜோசப் சொல்ற எதுவாக இருந்தாலும் ஹீரோயின் கேட்பாங்க அப்படின்ட்டு. இப்போ ஜோசப் சாரும் ஹீரோயினும் மீட் பண்ணி என்ன பேசுறாங்கன்னா, ஜோசப் சார் என்ன சொல்றாரு, நீ ஷீ டீம்ல இருந்தது போதும், நீ கிரைம் டிபார்ட்மெண்ட்டுக்கு நான் மாத்துறேன், அப்பதான் உன் மைண்ட் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும், ஸோ நீ கிரைம் டிபார்ட்மெண்ட்டுக்கு சேஞ்ச் ஆயிக்கோ அப்படிங்கிற மாதிரி ஹீரோயினுக்கு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் ஹீரோயின் வேணாங்கிறாங்க, பட் அவங்களும் மனசு மாத்திக்கிட்டு சகஜமா வாழணும் இல்லையா, அதனால ஓகேன்னு அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அங்க அக்செப்ட் பண்ண அப்புறம் ஹீரோயின் கார்ல எங்கேயோ போயிருக்காங்க. அதுக்கு முன்னாடி ஹீரோவை தான் காமிக்கிறாங்க. அவர் புக் ரைட்டர் இல்லையா, ஸோ அந்த டைம்ல அவர் ஒரு புக் எழுதி அது ரொம்ப ஹிட் ஆயிடுச்சு போல. ஸோ அதுக்கான பிரஸ் மீட் மாதிரி வச்சு பேசுறாங்க. அங்க பிரஸ் மீட்ல ஒருத்தவங்க என்ன கேட்கறாங்கன்னா, உங்க புக்ல வர விமன் கேரக்டர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கே, அது இன்ஸ்பிரேஷனா இல்லை உங்க கற்பனை கதையா அப்படின்னு கேட்கறாங்க. அது என்னோட ஒரிஜினல் இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்றாங்க. அந்த வார்த்தையை கேட்டு ஹீரோயின் யூடியூப்ல போட்டிருக்கனால அது ஹீரோயின் அதை பார்த்து சிரிச்சுட்டே வராங்க. எங்க வராங்கன்னா தாமஸ் அப்படிங்கிற ஒருத்தரை மீட் பண்ண வராங்க. அந்த தாமஸ் யாருன்னா இந்த ஏதுவை தேட சொல்லி இவங்க தனியாக அப்பாயிண்ட் பண்ண இவர் உங்களோட இன்ஃபார்மர் மாதிரி. அவரும் சொல்றாரு, இங்கதான் மேம் பார்த்தேன்ட்டு ஒரு தூரத்துல போட் ஹவுஸ் மாதிரி இருக்கு, அந்த போட் ஹவுஸ்ல ஒரு பார்ட்டி நடக்குது போல, அந்த பார்ட்டில தான் ஏது இருக்கா அப்படின்னு. இவங்க எதை வச்சு ஏதுவை ஃபாலோ பண்றாங்கன்னா, ஏது வந்து அசினா உடம்புல ஒரு டேட்டூ இருந்தது தெரியுமா, ஸோ அந்த டேட்டூ இவன் லவ் பண்ற பொண்ணுங்களுக்கு மட்டும்தான் அவன் போட்டுட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு டேட்டூவை காமிக்கிறாங்க. அந்த டேட்டூவை ஃபாலோ பண்ணி தான் இந்த தாமஸ் வந்து இங்க வந்திருக்கான். போட் ஹவுஸ்ல போறாங்க. அங்கேயே அந்த பொண்ணு டேட்டூ இருக்கு, அந்த பொண்ணை பாத்துறாங்க. அதாவது இப்போ கேர்ள் ஃப்ரெண்டா இருக்கிற அந்த பொண்ணை பாத்துறாங்க. ஃபாலோ பண்ணிட்டே போனா அவன் பாய் ஃப்ரெண்ட் வந்து ரெஸ்ட் ரூம் போயிருக்காங்கிற மாதிரி தெரிய வருது. பாத்ரூம்ல மூடி அவனை ட்ராப் பண்றாங்க. எடுத்து கன் ஷாட்லாம் பண்றாங்க. ஏதுவா நீ ஏன்டா இப்படி பண்ண அப்படிங்கிற மாதிரி வெளியே வந்து பார்த்தா அது ஏது உள்ள பச்சை மண்ணு சாது. அது வேற யாரோ அது பையன் போல. அப்போ அந்த பொண்ணு கேட்கறேன், ஏங்க என் பாய் ஃப்ரெண்டை ஷூட் பண்றீங்க அப்படின்னு கேட்கும்போது அப்போ சொல்றாங்க, ஏது என்ன ஏதுவை பத்தி இங்க பேச சமகாண்டாயிடு வேணா, அவன் என்ன நினைச்சானே தெரியல, அவன் ஒரு சீட்டர், அவன் ஒரு லையர், அவன் வந்து தப்பானவன் போல, என்னை எதுக்கு விட்டுட்டு போனானே எனக்கு தெரியல, அவனை கண்டுபிடிச்ச முதல்ல அவனை கொண்டு வந்து என்கிட்ட கொடுங்க அப்படிங்கிற மாதிரி இந்த பொண்ணு ஆவேசமா கத்துது. அப்போ தாம சொல்றோம், சாரி மேம் ராங் இன்ஃபர்மேஷன் அப்படின்னும் போது ஓகே நீ தேடிட்டே இரு, நான் சொன்ன லொகேஷன்ஸ்லாம் நீ தேடி கண்டுபிடிச்சிட்டே இரு, ஏது எனக்கு கண்டிப்பா வேணும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்றாங்க. அங்க சீனை கட் பண்ணா ஹீரோயின் வீட்டில் இருக்காங்க. ஹீரோ வராரு. ஹீரோ நாசுக்கா இன்டெரக்டா அவர் பேசுறாரு, நம்ம குழந்தைக்கு ட்ரை பண்ணலாம், குழந்தை கிடைக்கணும், நமக்கு கொஞ்சம் வேலையில இருந்து ரிலீவ் ஆகு அப்படிங்கிறாங்க. பட் ஹீரோயின் ஆமான்னு சொல்லல இல்லைன்னு சொல்லல, அமைதியா சிரிச்சிட்டு அமைதியா இருக்கிறாங்க. அப்போதான் ஹீரோயினுக்கு ஹேமா ஃபோன் பண்ணி இந்த மாதிரி சோட்டுவோட அப்பா போலீஸ் ஸ்டேஷன் வந்திருக்காரு அப்படின்னு சொன்னோன்னே ஹீரோயின் உடனே கிளம்பி வராங்க. அது வந்து இவங்க வந்திருக்கிறது ஹைதராபாத்துக்கு மாறி வந்திருக்காங்க இவங்க. ஸோ இது இவங்க ஸ்டேஷன் கிடையாது, பட் சோட்டுவோட அப்பாங்கிறனால இவங்க வந்து ஹேண்டில் பண்றாங்க. என்னாச்சுவா அப்படின்னு கேட்கும்போது சோட்டு நேற்று ராத்திரில இருந்து காணுமா அப்படின்னு அவங்க அப்பா சொல்றாரு. ஏன் என்னாச்சு, நீங்க நேற்று ராத்திரி காணும்னா இப்பதான் வந்து கம்ப்ளைண்ட் பண்றீங்கன்னும் போது அவன் எப்பவுமே இந்த மாதிரி ஈவினிங் டைம் நைட் டைம்ல அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஸ்டே பண்ணுவான் அப்படின்னு நினைச்சேன், பட் அந்த மாதிரி இல்ல போல, அப்படி பயந்துட்டு தான் நான் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணேன் அப்படின்னு அவங்க அப்பா சொல்றாரு. ஸோ அப்போ அவங்க அப்பா சொன்ன கம்ப்ளைண்ட் இவங்க விசாரிச்சுட்டே இருக்கும்போது அப்போ இவங்களோட ஐயர் ஆஃபீஸர் ஒருத்தர், அவரை நம்ம வந்து பெரிய போலீஸ்னு வச்சுப்போமே, பெரிய போலீஸ் என்ன பண்றாங்க, நீங்க என்ன பண்ற சத்யபாமா அப்படின்னு கேட்கும்போது சார் நீங்க என்ன சார் இங்க பண்றீங்க அப்படின்னு கேட்கறாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேரும் தனியா அவங்க கேபின்ல போய் பேசுறாங்க. என்ன பேசுறாங்கன்னா, நான் இங்க டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்திருக்கேன், நீ என்ன இங்க பண்ணிருக்க அப்படிங்கும்போது நானும் இங்க தான் சார் வந்திருக்கேன் போது இது வந்து இப்போவும் இவர் மேல் அதிகாரி தான். அப்போ சத்யபாமா ஹீரோயினை பார்த்து ஒரு பெரிய அதிகாரி என்ன சொல்றாருன்னா, இது பிரக்னானந்தாவோட கேஸ், அவர் தானே ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காரு, நீ எதுக்கு குறுக்க வர, நீ தள்ளிடு அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி அந்த பிரக்னானந்தா அந்த ஸ்டேஷனோட பெரிய ஹெட் போல அவர் போய் நான் இன்வெஸ்டிகேட் பண்றேன், இந்த சோட்டு மிஸ்ஸிங் கேஸை நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி போறாங்க. ஹீரோயின் சும்மா இல்லாம அந்த காலேஜ்ல போய் விசாரிச்சு பாக்குறாங்க. காலேஜ்ல போனா அங்கங்க சோட்டுவோட போட்டோஸ் தான் ஒட்டிருக்காங்க. ஏன்னா அவன் டாப்பர் ஸ்டூடெண்ட், அவன் வந்து நல்ல கிளவர் ஸ்டூடெண்ட், எப்படி சொல்ற ஸ்காலர்ஷிப்ல தானே படிச்சிட்டு இருக்கான் அந்த பையன். ஸோ எல்லாத்துலயுமே டாப்பரா இருக்கான். அவன் ரெகுலரா என்ன பண்ணுவான் அப்படிங்கிற நிறைய பசங்கள்ட்ட கேட்கும் போது என்னன்னா ஒரு காஃபி ஷாப்ல போய் உட்காருவான், காலேஜ்லயே இருக்கிற ஒரு கஃபேல போய் உட்காருவான் அப்படின்னு தெரிய வருது. அப்போ ஹீரோயின் சுத்தி முத்தி பார்க்கும்போது மேல கேமரா இருக்கிறத பாத்துறாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் சீன்ல அவனை பிடிச்சாங்க இல்லையா, ஸோ ஃபேமிலி அந்த கேமராவை வந்து ட்ராக் பண்றதுக்காக அவங்க டெக்கி ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க கிட்ட ஹேண்டில் பண்ண சொன்னா அப்போ அவங்க பார்க்கிங் லாட்ல சோட்டுவை வந்து ஐடென்டிஃபை பண்றாங்க. அவன் வரும்போது அவன் பைக் பார்க் பண்ணியிருக்கான், பட் போகும்போது அவன் பார்க்கிங்ல இருந்து வண்டி எடுக்கல. அதுக்கு நடுவில் கிளிப்பிங் நடுவில் கட்டான மாதிரி இருக்கு. இவங்க லூப்ல போட்டு பார்க்கும்போது அங்க அந்த டைம்ல கார் எதுவும் கடந்து போயிருக்க மாதிரி இருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. அந்த கார் எங்க போச்சு, அந்த கார் யாருதுங்கிறத ட்ராக் பண்றாங்க. எப்படின்னா ஸ்ட்ரீட் கேமரால வச்சு ட்ராக் பண்றாங்க, கண்டுபிடிக்கிறாங்க. அது யாருன்னா இப்போ மினிஸ்டரோட அண்ணன் பையனோட பேர்ல அந்த கார் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. அவன் பேர் வந்து ரிஷி ரெட்டி. ஸோ இப்போ அவனை போய் இன்வெஸ்டிகேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு மினிஸ்டர் வீட்டுக்கே போனா அவர் மினிஸ்டர் பார்க்க நிறைய பேர் வருவாங்க இல்லையா, ஸோ அவங்க உள்ள அலோ பண்ண மாட்டாங்க. மினிஸ்டருக்கும் இந்த விஷயம் ஆல்ரெடி அரசியல் பர்சல தெரிஞ்சிருக்கு போல இந்த ரிஷி விஷயம். ஸோ அவனை அலோ பண்ண விட மாட்டாங்க. அப்போ ஹீரோ என்ன பண்றாங்க, ஓகே இவனை உள்ள போய் பார்க்கணும்னா இவன் என்ன பண்றான்னு சொல்லிட்டு இவன் பேக்ரவுண்ட் பண்ண அப்படிங்கிற மாதிரி ஹேமா கிட்ட சொல்லி அனுப்புறாங்க. அங்க கட் பண்ணா நைட்டு ஹீரோயின் சோட்டு வீட்டுக்கு தான் வராங்க. சோட்டு வீட்டுக்கு வந்து திவ்யா கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க அப்பா கிட்ட சொல்றாங்க இன்னும் கிடைக்கலன்னு.
திவ்யா கிட்ட என்ன கேட்குறாங்கன்னா, நீ தான் சொல்லு உனக்கு எப்படி சோட்டுவை தெரியும் அப்படின்னு கேட்கும்போது, சோட்டுவை வந்து எனக்கு சின்ன வயசுலேருந்து தெரியும். சோட்டுவோட அக்கா அசினா தான் வந்து டியூஷன் எடுத்துகிட்டு இருக்கும்போது அவங்க கூட தான் நான் டியூஷன் படித்தேன். ஸோ சின்ன வயசுலேருந்து எனக்கு சோட்டுவை தெரியும், ரொம்ப நாளாவே எனக்கு தெரியும். எனக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கும்போது கூட சோட்டு வந்து அவன் கையில் ஒரு தாயத்தை அவங்க அக்கா கட்டி விட்டுருப்பாங்க, அந்த தாயத்தை எனக்காக அவன் கொடுத்தான். ஸோ அந்த மாதிரி தான் எனக்கு அவனுக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி திவ்யா பொண்ணு வந்து சொல்லி முடிக்கிறா. ஓகே, ரிஷி யாரு, ரிஷி எப்படி தெரியும் அப்படிங்கும்போது தான் இப்போ இந்த பொண்ணு இன்னும் சொல்ல வரா. ரிஷி யாருன்னா, ரிஷியும் திவ்யாவும் லவ் பண்ணியிருக்காங்க. எப்படி லவ் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா, ஒரு நாள் வந்து இவங்க பிளட் டொனேஷன் எடுத்துட்டு இருக்கும்போது அங்கே வந்து ஒருத்தன் ஸ்மோக் பண்ணிட்டு வந்திருக்கான். இந்த பொண்ணு இல்லை, இந்த மாதிரி ஸ்மோக் பண்ணலாம் பிளட் எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அங்கே இருக்க ஏ பாசிட்டிவ் யாரா இருக்கீங்களான்னு கத்தும்போது இப்போ இந்த ரிஷி பையன் வந்து என்ன எந்த ஏ பாசிட்டிவ் தான்றான். அப்போ சோட்டு கிட்ட வந்துட்டு இது சேர்மனோட அண்ணன் பையன் இது அப்படின்னா இருந்தா என்ன, நான் ரத்தம் தானே எடுக்க போறேன், கடைசி தின்ன போறேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோன்னு சொல்லி இந்த மாதிரி கேஷுவலா பேசுறது வந்து ரிஷி பையனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஹீரோயின் கிட்ட வந்து காஃபி சாப்பிடலாமான்றாங்க. ஃபர்ஸ்ட் வேணான்றாங்க, அப்புறம் பழகுறாங்க, ஃப்ரெண்ட்ஸ் மாறாங்க, ஃப்ரெண்ட்ஸ்ல இருந்து லவ்வா மாறுறாங்க. இப்படி இவங்க இருந்துட்டு இருக்கும்போது ஹீரோயினுக்கு தொல்லை கொடுக்குற ஒரு கேரக்டரும் காலேஜ்ல இருந்திருக்கு. அவன் பேர் ரோஹித். அவன் என்ன பண்றான், ஹீரோயினை கையை பிடிச்சி இது பண்ணி இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்தோன்னே ஒரு நாள் என்ன பண்றான், ரொம்ப எக்ஸ்ட்ரீமா போயிடுறான். சோட்டு வந்து இவன் அடிக்க வரதுக்குள்ள இவன் பிடிச்சி சோட்டு வச்சிடறான் ரோஹித். இதை பார்த்த உடனே அங்கிருந்து ரிஷி எங்க இருந்தான்னு தெரியல ஓடி பறந்து வந்து இந்த ரோஹித் அடிச்சு துரத்தி அமுச்சு விட்டுட்டு இவன் என்னன்னு பேச விடாம சட்டுன்னு திவ்யா மேல கோவப்பட்டுட்டே இருக்கான். நீ எதை சொல்லலன்னும் போது சோட்டுவும் சொல்ல வரான், இது நான் சொல்றேன், நீ யாரா சொல்றதுக்குன்னு அவனை கழுத்துல அடிச்சு வெளியே தள்ளி விட்டுறான். அங்க சீனை கட் பண்றாங்க. அங்க கட் பண்ணா ஹேமா கிட்ட ஒரு வேலை சொல்லியிருந்தாங்களே நம்ம ரிஷியை பார்க்கறதுக்குள்ள போகணுன்ட்டு. ஸோ ஹேமா ஃபோன் பண்றாங்க, இந்த மாதிரி ஒரு கேஸ் அவங்ககிட்ட ஃபைல் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறாங்க. இந்த ரிஷி என்ன பண்றான்னா, ஆக்சுவலா அவன் ஒரு கேம் டெவலப்பர். அவன் அந்த கேமோட சக்சஸ் மீட் பத்தி தான் அவன் அன்னைக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸோட சும்மா உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது உள்ள போலீஸ் வராங்க, சர்ச் பண்ணி பாக்குறாங்க. அப்புறம் கடைசியில் பார்த்தா இந்த மேல் அதிகாரி போலீஸ் இருக்காருல, அவர் ஃபோன் மேல ஃபோன் பண்றாரு நம்ம ஹீரோயினுக்கு. பட் ஹீரோயின் ஃபோன் ரெஸ்பாண்ட் பண்ணல. ஸோ அந்த பிறகு அந்த ஃபோன் வழியா ஃபோன் பண்றாங்க. ஏன் நான் ஃபோன் பண்ணா எடுக்கலங்கிறாங்க. இல்ல இந்த மாதிரி இன்வெஸ்டிகேஷன்ல இருந்தா அந்த ஃபோன் எடுக்கலன்னும் போது அங்க என்ன பண்ற, அந்த கேஸ் என்னைக்கு கொடுத்தது பாரு, 2 மாசம் ஆச்சு அந்த கேஸ், இன்னும் இப்போ போய் நீ அதுக்கு இன்வெஸ்டிகேட் பண்றியான்னும் போது அப்போ ஹீரோயின் கலாச்சிட்டே வராங்க. ஏமா இதெல்லாம் நீ கரெக்டா பார்க்க மாட்டியாமா அப்படின்னு சொல்லிட்டு சாரி சார் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு வெளியே கடுப்பா கிளம்பும் போது இந்த ஹேமா பொண்ணு என்ன பண்ணுது, அந்த கேம் இருக்குல்ல அந்த கேம் காகல்ஸ் எடுத்து இவ கண்ணில் போட்டு விளையாடிட்டு இருக்கா. மேம் ஒரிஜினல் மாதிரியே இருக்கு மேம், கேம் சூப்பரா இருக்கு மேம் அப்படின்னும் போது தான் ஹீரோயின் சொன்னா ஓகே கேம் அப்போ விளையாடிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வெளியே வராங்க. அங்க கட் பண்ணா ஒரு பார்ல இந்த ரிஷி உட்காந்துட்டு இருக்கா. அவன் பக்கத்துல ஒரு அழகா ஒரு பொண்ணு வந்து நேஹான்னு சொல்லிட்டு பேசுறா. அவ பேசிக்கிட்டே இருக்கும்போது இவங்க டக்குன்னு கன் எடுத்து ஷூட் பண்ண ஆரம்பிங்க. என்னன்னா அந்த VR கேமுக்குள்ள இருக்கிற ஒரு லெவல் ஆஃப் தான் இந்த பார். இது இவங்க விளையாடிட்டே இருக்காங்க. இதெல்லாம் யார் பார்த்துட்டு இருக்கான்னா ஹீரோயின் டீம் பார்த்துட்டு இருக்கு. அது எப்படியும் அவங்க கிட்ட இருந்து டேட்டாவெல்லாம் எடுத்துட்டு வந்து இவங்க பார்த்துட்டு இருக்காங்க போல, டெக்கியா வச்சுட்டு பார்த்துட்டு இருக்கும்போது இந்த நேஹா யாரு அப்படின்னு தெரியல. இவங்க விளையாடிக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த நேஹா பொண்ணு வந்து இவங்கிட்ட ரிஷி கிட்ட என்ன சொல்லுதுன்னா, இந்த மாதிரி நான் ஹைதராபாத்துக்கு ஜனவரி 1st வீக் வருவேன், அன்னைக்கு நம்ம 2 பேரும் மீட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த பொண்ணு சொல்லுது. அப்போ ஹீரோயின் வந்து அந்த டெக்கி கிட்ட கேட்குறாங்க, என்னது இது, என்ன எப்படி வந்து மீட் பண்ண முடியும், இது வரும் ஜஸ்ட் VR தானே அப்படின்னும் போது இல்லை மேம் இது வந்து இவன் எப்படி டிசைன் பண்ணியிருக்கானா, இது ஒரு ஃபயரிங் கேம், AI டெக்னாலஜி வச்சு இவன் இதை டிசைன் பண்ணியிருக்கான். இந்த கேம்ல வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம் மாதிரி வீடியோ ஷேர் பண்ணிக்கலாம், ஃபோட்டோ ஷேர் பண்ணிக்கலாம், கான்டாக்ட் ஷேர் பண்ணலாம், சேட் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி எல்லாமே இதுலேயே பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இவன் டிசைன் பண்ணியிருக்கான் அப்படின்னும் போது அப்போ இதில் ஏதாவது சேட்ஸ் இருக்கா, இந்த ரிஷி கடைசியாக யார்ட்டே சேட் பண்ணியிருக்கான், அதை ஏதாவது கண்டுபிடிக்க முடியுமான்னும் போது எல்லாமே என்கிரிப்ட் ஆகிட்டு இருக்கு, எனக்கு கொஞ்ச நேரம் டைம் கொடுங்க, அதை நான் ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டெக்கி சொல்றாரு. அப்போ இவங்க வீடியோ ப்ளே பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அந்த நேஹாவும் ரிஷியும் விளையாடிட்டு இருக்கிறதே இவங்க பார்த்துட்டே இருக்காங்க. அங்கே சீன் கட் பண்ணி கொஞ்ச நேரத்துல அந்த சேட்ல ரெக்கவரி பண்ணி வருது. அப்போ அவங்க செக் பண்ணி பார்க்குறாங்க நேஹா கூட ஏதாவது இவன் சேட் பண்ணியிருக்கானா அப்படிங்கும்போது பெருசாக ஒன்றும் கிடையாது அப்படிங்கிறான். ஓகே லாஸ்ட் டைம் யாருக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக சேட் பண்ணியிருக்கான போது விஜய் அப்படிங்கிற ஒரு பேருக்கு தான் சேட் பண்ணியிருக்கான்ட்டு. ஓகே அந்த ஃபர்தர் முன்னாடி இருக்கிறதுலாம் வேணா, லாஸ்ட்டாக என்ன சேட் நடந்திருக்கு அது மட்டும் காமின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அதில் ஒரு வாய்ஸ் நோட் இருக்கு. என்ன வாய்ஸ் நோட் இருக்குன்னா, நீ சொன்ன லொக்கேஷனில் நான் இக்பாலை போட்டுட்டேன், சோட்டு இக்பால் பேர் தான் சோட்டு, நீ சொன்ன இடத்துல நான் சோட்டுவை இறக்கி விட்டுட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு என் வேலை முடிஞ்சிச்சுன்றான். அங்கே இருக்கிறவனும் ஓகேன்னு சொல்லிட்டு மெசேஜ் அனுப்புறான். இதை பார்த்துட்டே இருக்கும்போது விஜய் ஆன்லைனுங்கிற விஷயம் வந்து அங்கே இவனுக்கும் தெரியுது, ரிஷிக்கும் தெரியுது. ஸோ விஜய் ஆன்லைனில் வந்துட்டானோன்னு இவன் ஹலோ விஜய் எங்கே இருக்குன்னா தோதாண்டா இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயின் மாசம் உள்ள என்ட்ரி கொடுக்குறாங்க. பிடிச்சி தரத்தன்னு அவனை வீட்டுக்குள்ள இருந்து மினிஸ்டர் வீட்டுக்குள்ள இருந்து தரத்தன்னு எடுத்துட்டு வராங்க. அங்கதான் மேல் அதிகாரியும் இருக்காரு. அவர் வந்து சத்தியமா இது உன் கேஸ் கிடையாதுன்னும் போது உனக்கு ஃபோன் வருது பாரு, அதை எடுத்து பாருன்றாங்க. யார் பேசணும், ஜோசப் சார் பேசுறாரு. ஜோசப் சார் தான் நான் சத்யாவை கிரைம் டிபார்ட்மெண்ட்டுக்கு நான் மாத்திட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. அந்த மேல் அதிகாரி மினிஸ்டர் எல்லாம் வாய முடிக்கிறாங்க. இவங்க கடகடன்னு ரிஷியை கூட்டின்னு வராங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு. இன்ட்ராகேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. என்னன்னா இந்த ரிஷி யாரு, இந்த நேஹா யாரு, இந்த விஜய் யாரு அப்படின்னு கேட்கும்போது மேம் நான் ஒரு நிமிஷம் சொல்றது கேளுங்கன்றாங்க. ஹீரோயின் டென்ஷன் எல்லாம் கம்மி பண்ணிட்டு என்ன சொல்ல வர அப்படின்னு கேட்கும்போது, ஒரு நாள் நான் உட்காந்துட்டு இருக்கேன் விளையாடிட்டே இருந்தேன், நேஹா இந்த மாதிரி சொன்னா இல்லையா, நான் ஹைதராபாத் 1st வீக் இங்கே நான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த 1st வீக்கு அப்புறம் நான் அவளை ஃபுல்லாக தேடினேன். பட் அவள் ஆஃப்லைனில் தான் இருந்தா, ஆன்லைனில் அவளை எங்கேயுமே என்னால் கண்டுபிடிக்க முடியல. அப்போ ஒரு நாள் நான் அப்படி உட்காந்துட்டு இருக்கும்போது தான் விஜய்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் உள்ள வந்தாரு. அவரா வந்து பேச ஆரம்பிச்சாரு. இந்த மாதிரி நீ ஒரு ஹனி ட்ராப்ல மாட்டிருக்க அப்படிங்கிறாரு. அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்கும்போது நேஹா
வந்து ஒரு டெரரிஸ்ட், அவ வந்து உன் கூட தான் நிறைய சேட் பண்ணிருக்காங்கிறது எங்களோட இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்ல ரெக்கார்ட் ஆயிருக்கு, உண்மையா சொல்லு, நீ அவளை ஏதாவது கூட்டுக்கலவாணி பண்ணிருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. இவர் ஃபர்ஸ்ட் இல்லைன்னு சொல்றான். அப்போ நீ எதுவும் பண்ணலன்னா நேஹாவோட டீடைல்ஸ் எனக்கு கொடுங்குற மாதிரி இந்த விஜய் கேரக்டர் கேட்கும்போது இவன் என்ன பண்றான்னா பயந்து வெளியே ஓடி வந்துடுறான். ஏன்னா இது டெரரிஸ்ட்னு ஒன்று இவன் ஃபர்ஸ்ட் பயந்துடுறான். பயந்தோன்னு யாருன்னா அந்த மேல் அதிகாரிக்கு தான் கால் பண்றான். அந்த மேல் அதிகாரி யாருன்னா ஏன் மினிஸ்டருக்கும் மினிஸ்டர் அண்ணன் பையனுக்கும் இவ்வளவு போட்டிவா இருக்காருன்னா மினிஸ்டர் கூட படிச்ச ஃப்ரெண்டு, அதாவது படிச்சவங்க, இவங்க 2 பேரும் ஒன்னா படிச்சவங்க. ஸோ அதுக்கு ஒரு ஹெல்ப்புக்காக இவர் மினிஸ்டருக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கிறதுனால இவர் ரிஷி நேரம் என்ன பண்றான், மேலதிகாரி கிட்ட போறான். அப்போ மேலதிகாரி நான் ஒரு மீட்டிங்ல இருக்கேன்னு சொல்லிட்டு வெளியே வெயிட் பண்றாரு. அந்த மீட்டிங்ல என்ன பேசுறாங்கன்னா இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் படி ஜனவரி 6 ஒரு டெரரிஸ்ட் அட்டாக் நடக்க போது ஒரு பொலிட்டிக்கல் மீட்டிங்ல அப்படிங்கறத விஷயம் ரிஷி காதுலயும் கேக்குது. ஸோ ரிஷி வந்து அந்த போலீஸ் சொல்றது உண்மை அப்படின்னு நம்பிட்டு திருப்பி அந்த போலீஸ் கிட்டே போயிட்டு உனக்கு என்ன வேணும், நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கும்போது இந்த மாதிரி நேஹா இருக்கா இல்லையா, நேஹா யார் யார் கூட எல்லாம் இதுக்கு முன்னாடி விளையாடி இருக்கா அந்த டேட்டாவும் அவ யார் யார் கூட சேட் பண்ணிருக்கா அந்த சேட்டிங் டேட்டாலாம் எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. இவனும் எல்லாத்தையும் அனுப்பிச்சு விட்டுருக்கான். அனுப்பி விட்டுட்டு இவனுக்கும் அந்த கியூரியாசிட்டி தாங்க முடியாம இவனும் அதை ஓப்பன் பண்ணி பார்த்திருக்கான். ஓப்பன் பண்ணி பார்த்தா அந்த பொண்ணு நேஹா பொண்ணு யாரோ ஒருத்தருக்கு ஒரு லொகேஷன் ஒரு டைமிங் சென்ட் பண்ணி இந்த டைமுக்கு வந்து இங்க மீட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இவனும் என்ன பண்றான்னா அந்த லொகேஷன் அந்த டைமிங்க்கு போய் பார்த்தா அங்க சோட்டு வர்றதை இவன் பார்த்துறான். சோட்டுவை ஃபாலோ பண்ணிட்டே போனா அங்க முஸ்லிம்ஸ், அவனும் சோட்டுவும் முஸ்லீம் தானே. ஸோ அவனும் குல்லா போட்டுட்டு அவங்க ஒரு ஏரியா இருக்கு அங்க போயிட்டு இவங்க எல்லாம் நல்லா கும்புறாங்க. பட் அவங்கலாம் வந்து ஒரு கல்ட்டு கும்பல் மாதிரி தான், டெரரிஸ்ட் மாதிரி தான், ஒரு தனியா மட்டும் அவங்க சாமி இது பண்ணிட்டு இருக்கிறத இவன் பார்த்துறான். அது மட்டும் இல்லாம சோட்டுக்கு அக்தர்ன்னு சொல்லிட்டு ஒருத்தர் என்ன பண்றான்னா ஒரு லெட்டர் மாதிரி கொடுத்து இதுன்ற மாதிரி அமைதியா பேசிக்கிட்டே இருக்கான் பாருங்க. அதை வந்து சோட்டு கிழிச்சு போட்டுறான். அந்த கிழிச்சு போட்ட பேப்பரை இவன் எடுத்துட்டு வந்து விஜய் கிட்ட காமிக்கிறான். விஜய் கிட்ட காமிச்சு இதுல என்ன சார் போட்டிருக்கு அப்படின்னா இதை நான் பாத்துக்கிறேன், நேஹா வேற ஏதாவது ஆன்லைன்ல வந்தால வேற ஏதாவது உனக்கு இது தெரியுமா அப்படின்னா எனக்கு எதுவும் தெரியாது சார்னா. அப்போ இக்பால இவனையே ஃபாலோ பண்ணு, சோட்டுவே நீ ஃபாலோ பண்ணிட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இவங்களும் ஃபாலோ பண்ணிட்டு சோட்டும் ஒரு டெரரிஸ்ட் தான், நான் சொல்ற நேரத்துக்கு சொல்ற இடத்துக்கு போ, அங்க என்னோட ஆள் ஒருத்தன் வந்து உனக்கு ஒரு சிரிஞ்சு கொடுப்பான், அந்த சிரிஞ்சை அவனுக்கு செலுத்திட்டு நான் சொல்ற லொகேஷன்ல அந்த சோட்டுவை கொண்டு வந்து போட்டுட்டு நீ போயிடு, அவனை நாங்க எங்க கஸ்டடியில கொண்டு போயிட்டு என்ன பண்ண போறாங்கிறத நாங்க விசாரிச்சுக்கிறோங்கிற மாதிரி இந்த விஜய் வந்து ரிஷியோட மைண்டை கழுவுறான். இவனும் சரின்னு சொல்லிட்டு என்ன பண்றான்னா இக்பால் அன்னைக்கு ஃபாலோ பண்றான், அதை சோட்டு அன்னைக்கு ஃபாலோ பண்றான். சோட்டு பார்க்கிங்ல வண்டி நிப்பாட்டிட்டு பார்க்கிங் முடிச்சுட்டு அவன் எங்க போவான், நேரா கஃபேக்கு போவான். அங்கேயும் அவன் அந்த வேலையை முடிச்சுட்டு திருப்பி பார்க்கிங் வந்து வண்டி எடுக்க போகும்போது இவன் என்ன பண்ணிடுறான், கழுத்துல இன்ஜெக்ஷன் போட்டு அங்க இருந்து இக்பாலை கூட்டிட்டு போயிடறான். அங்க இருந்து சோட்டுவை கூட்டிட்டு போயிடறான். கூட்டிட்டு போய் என்ன பண்ணிருக்கான், ஒரு காட்டு பகுதி மாதிரி இருக்கு அங்க தள்ளி விட்டுட்டு இவன் பாட்டு வச்சுட்டு விஜய்க்கு வாய்ஸ் நோட் அனுப்புறான். இந்த மாதிரி என் வேலை முடிஞ்சிச்சு, நீ சொன்ன இடத்துல நான் சோட்டுவை இறக்கி விட்டுட்டேன் அப்படிங்கறத ஹீரோயின் கேட்ட அந்த வாய்ஸ் நோட்டு அதை கேட்டுட்டு இவன் கட் பண்றான். விஜய் கிட்ட இருந்து ஓகேன்னு மெசேஜ் வந்த உடனே திரும்பி பார்த்தா சோட்டு எழுந்து நின்னுட்டான். என்னடா பண்ணிருக்கேன், வாயும் திறந்து பேசல, இவனும் வாய் திறந்து பேசல. இவன் என்ன சொல்ல விடு விடு விடுன்னு இவன் விடுன்னு சொல்லிட்டு மழை வேற பெஞ்சிட்டு இருக்கு, ஸ்லிப் ஆவான் பாருங்க. சோட்டு திரும்பி போய் ஒரு மரத்துல மோதிப்பான். பட் அது வந்து ரிஷிக்கு தெரியாது, தள்ளி விட்டுட்டோம், அவன் திரும்பி விழுந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வண்டி எடுத்துட்டு வீட்டுக்கு வந்துடுறான். இதான் மேம் நடந்தது. உடனே ஹீரோயின் ஒரு செகண்ட் யோசிக்கல, கடகடன்னு போறாங்க. அங்க போய் அந்த ஃபாரஸ்ட்ல தேடி பார்த்தா அவன் ஆக்சுவலி திரும்பி ஒரு மரக்கட்டையில குத்திக்கிட்டு இருக்கான். அந்த ரத்தக்கரையோட எழுந்து நடந்து போயிட்டு இருந்திருக்கான். நடந்து போய் ஒரு இடத்துல தூரமா அவன் நடந்த கால் தடம்லாம் இருக்கு, அதெல்லாம் போய் கண்டுபிடிக்கிறாங்க. தூரமா ஒரு நதிக்கார பக்கமா விழுந்து கிடக்குறான். அவன் பாடியை, அதாவது அவனோட உடம்ப தூக்கிட்டு வராங்க. தூக்கிட்டு வந்து ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி அங்கிருந்து சோட்டுவோட பாடி எடுத்துட்டு வரும்போது சோட்டு பாடி பக்கத்துலயே இந்த அசீனா கழுத்துல ஒரு செயின் போட்டிருந்தா தெரியுமா, அந்த செயின் வந்து பக்கத்துல இருக்கா. அப்போ ஹீரோ என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா ஏதுதான் சோட்டுவை ஏதோ பண்ணிருக்கான் அப்படிங்கிற மாதிரி இவங்க நினைச்சிட்டு நின்றுட்டு இருக்காங்க. அப்போ சோட்டுவை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ண செக் பண்ண டாக்டர் வந்து என்ன சொல்றாங்கன்னா அவர் உயிருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அவர் கோமால இருக்காரு. கோமாலன்னா எவ்வளவு நாள் ஆகும்னா ஒரு நாளும் ஆகும், ஒரு மாசமும் ஆகும், நீங்க வெயிட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்றாங்க. சரின்னு சொல்லிட்டு அங்க வந்து ஹீரோயின் கடவுடன் வெளியே வந்து தாமஸுக்கு கால் பண்ணி நீ எங்க இருக்கணும், நீங்க சொன்ன லொகேஷன் தான் மேம் போறேன் அப்படின்னும் போது இனிமே அங்க போகாத, நான் சொல்ற இடத்துல நீ தேடு சொல்லிட்டு இவங்க ஒரு பிளான் சொல்றாங்க. அங்க தாமஸ் அதை நம்ம காமிக்கல, அங்க தாமஸ் ஓகேன்னு சொல்லிட்டு அவரும் திரும்பி வராரு. அங்க சீனை கட் பண்ணா உள்ள இருந்து போலீஸ் வராரு. மேம் இப்போ இவங்க கிட்ட எப்படி இன்ட்ராகேட் பண்றது, ஏன்னா சோட்டு வந்து டெரரிஸ்ட் மாதிரி இப்போ ஃப்ரேம் பண்ணிருக்காங்களே, இவங்க கிட்ட அவங்க அப்பா அம்மா கிட்ட எப்படி இன்ட்ராகேட் பண்றது அப்படின்னும் போது எது எப்படி நீ போய் அவங்க கிட்ட சொல்லுவ அப்படின்னு கேட்டே இருக்கும்போது பிரேக்கிங் நியூஸ்ல உடைச்சிடறாங்க. இந்த மாதிரி சோட்டு வந்து டெரரிஸ்டும் அதை வந்து ரிஷின்றவன் தொண்ணு நின்னா அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் போயிட்டு இருக்கு. இந்த நியூஸை மினிஸ்டர் வீட்டுல இருந்து மேலதிகாரியும் பாக்குறாரு. அந்த நியூஸை பார்த்துட்டு இந்த மேலதிகாரி மினிஸ்டர் என்ன மிரட்டுறாருன்னா இப்போ சோட்டு கண் முழிச்சு வந்தானா ஊரி பையன் இருக்கான் தெரியுமா, அவன் வாழ்க்கை க்ளோஸ், அவன் இல்ல அப்படியே கோமாலே செத்து போயிட்டானா அரசியல் அப்படிங்கிற மாதிரி பயமுறுத்துறா. ஸோ அவனை கொன்னுடணும் அப்படின்ட்டு இவங்க பிளான் போடுறாங்க. அங்க கட் பண்ணி ஹீரோயினுக்கு இவனை யாரோ அந்த ஏது வந்து குத்துற மாதிரி கனவு காண்றாங்க. ஹீரோயின் எழுந்து முடிச்சுட்டு இவனுக்கும் அவனுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கும், இவன் எப்படி அவனை கண்டுபிடிச்சிருப்பான்னு ரொம்ப டென்ஷனா இருக்காங்க. அப்போ அங்க ஹீரோ வராரு, கொஞ்சம் சப்போர்ட்டிவா
பாசிட்டிவா தைரியமா கொஞ்சம் என்கரேஜ் பண்ற மாதிரி பேசுறாங்க. பேசிட்டு ஹீரோயினை போய் தூங்கு அப்படின்னு சொல்லி ஹீரோ அனுப்பிச்சு விடுறாரு. இவங்களும் சரின்னு போறாங்க. போகும்போது ஹேமா கால் பண்றாங்க, இந்த மாதிரி ரிஷியை காணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்து பார்த்தா ரிஷி வந்து எங்கேயோ வீட்டுல இருந்து தப்பிச்சு வெளியே போயிட்டு இருக்கான். எங்க போய் தங்கியிருக்கான்னு தெரியல. அது மட்டும் இல்லாம இன்னொரு நியூஸ் என்னன்னா, ஜோசப் சாருக்கு இன்னும் ரிட்டையர்மெண்ட் பீரியட் கொஞ்சம் நெருங்கிட்டு இருக்கும் போதே அவரை வந்து வேற ஒரு கேஸுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இருக்காங்க, வேற ஒரு ஸ்டேட்டுக்கு அப்படின்ற மாதிரி பிரேக்கிங் நியூஸ் போகுது. இது ஜோசப் சாருக்கு செம காண்டாது. ஏன்னா மினிஸ்டர் பண்ண வேலை இது. ஏன்னா இந்த ரிஷி கேஸ் வந்து டெரரிஸ்ட் மாதிரி போயிட்டு இருக்குல்ல. ஸோ அந்த மேல் அதிகாரி சொன்ன மாதிரி இந்த ஜோசப் இருந்தா தானே இவன் இங்க சத்யபாமாக்கு ஆர்டர் கொடுத்துருப்பா ஹீரோயினுக்கு. ஸோ இவனை டிரான்ஸ்ஃபர் பண்ணி அமுச்சு விட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இவனை அமுச்சு விட்டுருக்காங்க இவங்க பதவியை வச்சு. இது ஹீரோ பிரகாஷ் ராஜ் சாருக்கும் தெரியும், ஜோசப் சாருக்கும். இப்போ வந்து ஹீரோயின் வந்து ஜோசப் சார் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நான் என்ன கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. என்னன்னா, இந்த அக்கர்ன்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டரை போய் சோட்டு பார்த்துருப்பான் இல்லையா, அவன் யாருன்னா இந்த சின்ன வயசுல இருக்கிறவங்களெல்லாம், அதாவது இந்த மாதிரி காலேஜ் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பிரைன் வாஷ் பண்ணி டெரரிசம்ல இன்வால்வ் பண்ற, ஸ்லீப்பர் செல்ஸ் மாதிரி இன்வால்வ் பண்றதுக்கு இவன் பிரைன் வாஷ் பண்ற ஒரு ஆளு. இவன் கிட்ட சோட்டுவோட டீடைல்ஸ் இருந்ததுன்னா சோட்டுவ டெரரிஸ்டா தான் அவங்க அப்ளை பண்ணுவாங்க. நான் அவங்கிட்ட அவன் இடத்துக்கு போய், அதாவது அக்தரோட இடத்துக்கு போயிட்டு சோட்டுவோட டீடைல்ஸ் நான் எடுத்துட்டு வந்துட்டேன்னா சோட்டுவை இவங்க பிளேம் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்போ ஜோசப் சார் என்ன சொல்றாரு, அது ரொம்ப சென்சேஷனலான ஏரியா, உன்னெல்லாம் அவங்க உள்ள போயிட முடியாதுன்னும் போது நீங்க மனசு வச்சா போதும் சார், எனக்கு அந்த லொகேஷன்ஸ் மட்டும் அனுப்பிட்டீங்கன்னா நான் போய் பாத்துக்கிறேன்றாங்க. அடுத்த நாள் சீனை கட் பண்ணி ஹீரோயின் அங்கே வந்து நின்றுட்டு இருக்காங்க, ஒரு கார்ல வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. என்னன்னா, ஜோசப் சார் அந்த லொகேஷன் அனுப்பிச்சிடுறாரு, இல்லீகல், அதாவது அவுட் ஆஃப் த ரெக்கார்டா இவர் அனுப்பிச்சு விட்டுறாரு. இவங்களும் உள்ள போறாங்க, அவங்க கூட சண்டை போட்டு அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் கொண்டு வந்துடுறாங்க. அந்த கொண்டு வெளியே வந்து அவங்க ஸ்டேஷனுக்கே வந்துட்டாங்க. ஸ்டேஷன் வந்துட்ட பிறகு இந்த மேல அதிகாரி குடுகுடுன்னு ஓடி வந்துட்டு, நீ என்ன நினைச்சிட்டு இருக்காரு, எவ்வளவு பெரிய சென்சேஷனலான ஏரியா, அங்க போயிட்டு உன் டிராமாவெல்லாம் காமிச்சிருக்க அப்படிங்கிற மாதிரி பாக்குறாரு. அப்போ ஹீரோயின் கேட்கறாங்க, அங்க பதறனதை விட இங்க நீங்க பதறது தான் ஓவரா இருக்குன்னும் போது, இன்னும் 48 hours 2 days தான் உனக்கு டைம் இருக்குன்றாங்க. எதுக்குன்னா, ஜோசப் சார் இங்க இருந்து டிரான்ஸ்ஃபர் ஆகி போக 3 நாள் தான் இருக்கு. ஸோ அந்த 3 நாளைக்குள்ளே இவங்க கேஸை முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி பாக்குறாங்க. ஸோ இன்னும் உனக்கு 48 hours தான் இருக்கு, இதோட நீ இங்க இருக்க முடியாது, நான் உன்னை பாத்துக்கிறேன் அப்படின்னா போடாடே அப்படிங்கிற மாதிரி அனுப்பிச்சு விட்டுறாங்க. அங்க கட் பண்ணி ரிஷியை தான் காமிக்கிறாங்க. ரிஷி வந்து ஒரு லாட்ஜ்ல ஒளிஞ்சிட்டு இருக்கான். இவன் திவ்யாவுக்கு வந்து ஃபோன் பண்ணி பேசணுன்றதுக்காக, திவ்யா எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணு, அப்படி உன்னை சுத்தி யாரும் இல்லாத மெசேஜ் பண்ணு அப்படிங்கிற ஒரு மெசேஜ் அனுப்புறான். அங்க சீனை கட் பண்ணி இங்க திவ்யாவை காமிக்கிறாங்க. திவ்யா என்ன பண்ணிருக்கானா, சோட்டுக்கு வந்து ஃபீஸ் எல்லாம் கட்டிட்டு இவன் ஃபோன் அங்க வச்சுட்டு போயிற ரிசப்ஷன்ல ஒரு 2 seconds தான். திருப்பி ஞாபகம் வந்து இங்க இருந்து ஃபோன் எடுத்துட்டு போறா. ஃபோன் எடுத்துட்டு போய் ரூம்ல வச்சுட்டு வேலையை பாக்குறா. கொஞ்ச நேரம் கழிச்சு ரிஷிக்கு கால் வருது. திவ்யா கொஞ்சம் கூட கேப் விடாம, நீ என்ன பண்ணி வச்சிருக்க தெரியுமா, இவனை போயிட்டு டெரரிஸ்ட்ன்ற, நீ என்ன செஞ்சு என்ன பண்ற, எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னும் போது, எனக்கே என்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரியல திவ்யா, நான் ஒன்று இது பண்ணணும் அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கும் போதே வெளியே சைரன் சவுண்டு கேட்குது. எந்த லாட்ஜிங்கிறதுனால அது ஒரு ரெட் லைட் ஏரியா மாதிரி, எல்லாரும் கவு தட்டி போலீஸ்னு தப்பிச்சு ஓட பாக்குறாங்க. அப்போ இவனும் சுதாரிச்சுன்னு இது எப்படி போலீஸ் கண்டுபிடிச்சிருக்கணும் போது இப்பதான் நமக்கு ஃபிளாஷ்பேக் மாதிரி காமிக்கிறாங்க. அந்த ஒரு செகண்ட் ரிசப்ஷன்ல ஃபோன் வச்சுட்டு போனாலே அந்த ஃபோன்ல இந்த போலீஸோட டெக்கி என்ன பண்ணிருக்காருன்னா, ஒரு QR கோட் அந்த ஃபோன் நம்பருக்கு அனுப்பி ஃபோனை வந்து மிரரிங் பண்ணிருக்காங்க. யார் ஃபோனுக்குன்னா ஹீரோயின் ஃபோனோட மிரரிங் பண்ணிருக்காங்க. ஸோ இவன் மெசேஜ் அனுப்பினது வந்து திவ்யா பேசினது வரைக்கும் ஹீரோயினுக்கு எல்லாமே கேட்டிருக்காங்க. அதனால தான் லொகேஷனை ட்ராக் பண்ணி இங்க வந்திருக்காங்க. வந்து ஹேமா வந்தா வந்து ரூமை செக் பண்ணி பாக்குறாங்க, அந்த லாட்ஜ் ரூமை. அங்க வந்து இவன் தப்பிச்சு ஓடிட்டு இருக்கான். அப்போ ஹீரோயின் சொல்றாங்க, அவன் எங்க போயிருப்பா எனக்கு தெரியும், ஸோ நோ ப்ராப்ளம் விடுங்க அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு சோட்டுவோட அப்பா வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. சோட்டு அப்பா ரொம்ப கதறி எழுதுற, என் பையன் இப்படி இருக்கான், பொண்ணு செத்து போயிட்டா அப்படின்னு அழுதுட்டு இருக்கும்போது ஹீரோயின் அந்த வீடை சுத்தி பார்க்கும்போது தான் என்ன தெரியுதுன்னா, ஒரு போட்டோ, ஒரு ஃபேமிலி போட்டோ மாதிரி இருக்காங்க. அந்த ஃபேமிலி போட்டோல விஜய்ன்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் உள்ள வந்தது தெரியுமா, போலீஸ் இன்ஸ்பெக்டர்னு சொல்லிட்டு, அந்த கேரக்டரோட போட்டோ அங்க இருக்கு. லைட்டா அந்த ஃபேஸ் தான் ரிசம்பிள் ஆகுது. இவன் யாரு அப்படின்னு கேட்கும்போது, இவன் பேர் ரஃபிக், இவன் வந்து என்னோட ரிலேட்டிவ் தான், இஸ்தான்புல்ல இருந்தான், இப்போ ஒரு 3 நாள் ஆச்சு இவன் ஹைதராபாத் வந்து அப்படின்னும் போது, இதே என்கிட்ட சொல்லலன்னு போது, அவன் ஏதோ பண்ணிட்டான், என் ஃபேமிலிக்கு ஏதோ அவன் பண்ணிருக்கான் அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு சைலண்டா சொல்றாரு. அதை கேட்டு ஹீரோயின் என்ன பண்றாங்க, ஓ ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ ரஃபிக்கை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அங்க கட் பண்ணி ரிஷியை காமிக்கிறாங்க. ரிஷி என்ன பண்றான், கரெக்டா திவ்யா வீட்டுக்கு தான் வந்திருக்கான். ஸோ ஹீரோயினுக்கும் திவ்யா வீட்டுக்கு வந்திருக்கான்னு தெரிஞ்சுதான் ஃப்ரீயா விட்டுக்கிறாங்க. ரிஷியும் நடந்ததெல்லாம் சொல்றான், இந்த மாதிரி இதுக்கும் எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை அப்படி. நேஹா கேரக்டர், விஜய் கேரக்டர்லாம் வந்ததுன்னு சொல்லும் போது, உனக்கு அறிவே இல்லையா, நீ சொன்ன ஒரு கேரக்டர் நீ நேரில் மீட் பண்ணதே இல்லை, அதுக்குள்ளே எப்படி உங்களெல்லாம் நம்பினும் போது இதுதான் நான் பண்ண தப்பு அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது, உன்னை நம்புறதுக்கு எந்த வழியும் இல்லைன்னும் போது, இப்போ இவன் என்ன சொல்றான்னா, இந்த விஜய் ஒரு டைம் சொன்னா தெரியுமா, என் ஆள் ஒருத்தன் வந்து உனக்கு சிரிஞ்சு கொடுப்பான் சோட்டு வந்து தூக்கிட்டு போறதுக்குன்னும் போது, ஸோ அந்த ஆளை நான் பார்த்துருக்கேன், அந்த இடத்துக்கு போனால் ஏதாவது தெரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அங்க போகும்போது இப்போ இவனுக்கு என்ன தோணுதுன்னா, ரிஷிக்கு என்னால் ஸ்கெட்ச் பண்ண முடியும் அவன் ஃபேஸ்ன்னு சொல்லிட்டு இவன் வரைஞ்சி காமிக்கிறான். அந்த ஃபேஸை வச்சு அங்கே சுற்றி இருக்க மெடிக்கல் ஷாப்ல எல்லாம் தேடுறாங்க. ஏன்னா மருந்து சிரிஞ்சுன்னா மெடிக்கல் ஷாப்ல கிடைக்கும்ட்டு மெடிக்கல் ஷாப்ல தேடுறாங்க. அங்க ஒரு மெடிக்கல் ஷாப்ல என்ன பண்ணாங்கன்னா, இவர் தெரியும், இவர் ஒரு டெலிவரி மேன், இவரோட ஒரு 4 வீடு தள்ளி தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த வீட்டு அட்ரஸை சொல்லி அனுப்பிச்சு விடுறாங்க. இவங்க இங்க நடந்து வந்துட்டு இருக்காங்க. அங்க கட் பண்ணி ஹீரோயின் தான் இவன் யார் என்னன்னு தெரிஞ்சு போச்சு இல்லையா ரஃபிக்கு. ஸோ அவனை வந்து பின்னாடி மூஞ்ச மறைச்சு கொண்டு வந்து
வந்து இன்ட்ரோகேஷன் ரூம்ல செக் பண்றாங்க. இவன் யாருன்னு கேக்குறாங்க. யாருன்னா சோட்டு யாரு, நேஹா யாருன்னு கேட்கும்போது மேம் என் பேர் வந்து ரஃபிக், ரொம்ப வருஷமா நான் இந்த பேர்ல தான் இருக்கேன், இத்தனைக்கும் நான் வெளிநாட்டு ஆளு, அதாவது NRI நானு, நீங்க ஏதாவது விசாரிக்கணும்னா எம்பசியில போய் விசாரிச்சுக்கோங்க, என்னதுக்கு தேவலாம் டார்ச்சர் பண்றீங்க, நீங்க ரொம்ப பாயிண்டா பேசிட்டு இருக்கவே ஹீரோயினால ஒன்றும் பண்ணல, போய் தொலைன்னு அனுப்பிச்சு விட்டுறாங்க. அங்க கட் பண்ணி அடுத்து நேஹாவை ட்ராக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இவனோட ஐடி கார்டு தான் ஃபேக்குன்னு தெரிஞ்சு போச்சுல, ரஃபிக் வந்து விஜய் கிடையாது அப்படிங்கிறது தெரிஞ்சதுனால இப்போ நேஹாவை ஃபாலோ பண்றாங்க. நேஹா வந்து ஒரிஜினல் ஐடென்டிட்டி தான் அவளது. அவளோட ஐடென்டிட்டி எப்படி ஒரிஜினல் கண்டுபிடிச்சாங்கன்னா விஜயோட பஸ் ஸ்டாண்ட்ல பஸ் ஏதோ புக் பண்ணிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எப்போன்னு கேட்டாங்க. இப்போதான் ஓடி போய் அவளையும் பிடிக்கிறாங்க. பிடிச்சதுல இருந்து உன் பேர் என்ன அப்படிங்கும்போது நான் நேஹா கிடையாது, என் பேர் மாயா அப்படின்னு சொல்றேன். ஆனா உண்மையா டேட் ஆஃப் பர்த்ல எல்லாமே அவ பேர் மாயான்னு தான் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. இங்க என்ன பண்றேன் போது மியூசிக் ஷாப்ல நான் ஒர்க் பண்றேன் அப்படிங்கிறா. மியூசிக் ஷாப்ல ஒர்க் பண்றவளுக்கு விஜயோட பஸ் ஸ்டாண்ட்ல என்ன வேலை இருக்கு அப்படின்னு கேட்கறா. அது கொஞ்சம் பொண்ணு, அந்த பொண்ணு கொஞ்சம் திணறுது. இதை ஹீரோயின் நோட் பண்ணி சரி போன் அனுப்பிச்சு விட்டுட்டு பின்னாடி ஹேமா கிட்டே ஃபாலோ பண்ணி சொல்றாங்க. ஹேமாவும் ஃபாலோ பண்றாங்க. என்னன்னா அவ சொன்ன மியூசிக் ஷாப் வந்து போய் அதனால அவளை ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்கேன்ட்டு அவ ஒரு கேப்ல போயிட்டு இருக்கா. யாரு நேஹாவும் ஒரு கேப்ல போயிட்டு இருக்கா. அவ பின்னாடி ஹேமா போயிட்டு இருக்காங்க. இங்க ரஃபிக்கும் வெளியே போயிட்டா. ரஃபிக்கு இந்த ஹைதராபாத் போலீஸ் இருக்காருல பிரக்னானந்தா, அவர் ஃபாலோ பண்ண அனுப்பிச்சு விட்டுட்டு இருக்காங்க. அங்க கட் பண்ணி இங்க ரிஷியவும் திவ்யாவும் காமிக்கிறேன். இவங்களும் அந்த போட்டோ வச்சு அந்த தெருவில் நடந்து வந்துட்டு இருக்காங்க தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு. இந்த 3 சீனையும் இன்டென்ஸா காமிச்சிட்டு இருக்காங்க. இந்த நேஹா பொண்ணு நேரா ஒரு ஹோட்டல் மாதிரி இருக்கு. அந்த ஹோட்டலுக்குள்ள போறா. போய் 511 அப்படிங்கிற டோரை தட்டிட்டு இருக்கா. இந்த விஷயத்த வந்து அங்க இருக்க பிரக்னானந்தா ஃபோன் பண்ணி மேம் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, என்ன செஞ்சுட்டு இருக்கீங்கன்ற மாதிரி அவன் ஒரு 50 கேள்வி கேட்டுட்டு இருக்கான். அவன் இன்னும் டென்ஷனா இருக்கான். என்னாச்சுன்னு தெரியல. ரஃபிகே தான் இவனை ஃபாலோ பண்ண சொன்னாங்க. இவன் டென்ஷனா இருக்கான்னு ஒன்றும் தெரியல. சரின்னு சொல்லிட்டு இவங்களும் இங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இங்க கட் பண்ண இங்க ரிஷி அண்ட் திவ்யாவை தான் காமிக்கிறாங்க. இவங்க ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்க இல்லையா, அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற ஒருத்தர்கிட்டயே காமிக்கிறாங்க. பட் அந்த போட்டோல இருக்கிறவரே உள்ள இருந்து வெளியே வராரு. அவரும் ரிஷியை பாக்குறாரு. அப்படியே அங்க சீனை கட் பண்றாங்க. இங்க 511க்கு இந்த பொண்ணு வந்தா இல்லையா நேஹா பொண்ணு, அவன் நேரா உள்ள போய் கதவு தட்டுறா. கதவு தட்டுமா ஃபர்ஸ்ட் யாரும் திறக்கல. சரின்னு சொல்லி இவ திரும்பி பின்னாடி பார்த்தா பின்னாடி ஹீரோயினும் ஹேமாவும் நிக்கிறத பார்த்துட்டு ஒரு நிமிஷம் ஜெர்க் ஆவரா. இப்போ 511 திறக்குது. உள்ள யார் வரா, யார் உள்ள இருந்து வெளியே வரான்னு பாத்தீங்கன்னா இவங்க ஹீரோயினோட மேல் அதிகாரி. லுங்கி கட்டிங்னு ஒரு பனியன் ஒண்ணு போட்டுக்கின்னு வந்து ஐ சல்ல குட்டி அப்படின்னு தூக்கி ஒரு சுத்துறாரு. அந்த பொண்ணு மூஞ்சில ஆடல. பட் இவர் அதை ஃபர்ஸ்ட் கவனிக்கல. திருப்பி பார்த்தா இங்க ஹீரோயின் நிக்கிறாங்க. ஹீரோயின் திருப்பி உள்ள கூட்டிட்டு போய் என்னன்னு பேசிட்டு இருக்கும்போது இவருக்கு ஒரு ஃபோன் வருது. மேல் அதிகாரிக்கு யார் ஃபோன் பண்றாங்கன்னா பிரகலான் அந்த மேல ஃபோன் பண்ணிட்டே இருக்காரு. ஃபர்ஸ்ட் டைம் ஃபோன் பண்ணாரு. இவர் திருப்பி வச்சு கஸ்டமர் கேர்னு சொல்லிடுறாரு மேல் அதிகாரி. செகண்ட் டைம் ஃபோன் பண்ணும்போது ஹீரோயினே போய் ஃபோன் அட்டன் பண்ணி பிரகலான் என்ன சொல்றாருன்னா சார் இந்த மாதிரி மேடம் ஹோட்டல் ரூமுக்கு தான் வந்துட்டு இருக்காங்க. ஆல்ரெடி நான் வந்துட்டேன் பிரகலானந்தா, நீங்க மூடிட்டு ரஃபிகை ஃபாலோ பண்றீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயின் கடுப்பாய் ஃபோன் வச்சிடறாங்க. இவனும் சரின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறா. என்ன நடக்குது அப்படிங்கும்போது இந்த பொண்ணு நான் டிண்டர்ல பார்த்தேன். இந்த பொண்ணு யாரு தெரியுதா, அந்த ஏது ஒரு நாளையா ஏது டிண்டர்ல ஒரு பொண்ணு மீட் பண்ணான்னு சொல்லிட்டு அசினா சொல்லி பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு தான் இந்த பொண்ணு. ஸோ இவளுக்கு இதே வேலை தான் போல. டிண்டர்ல மீட் பண்ண அப்படின்னும் போது அவ செஸ்ல ஒரு ஏது போட்டு அந்த லவ் டாட்டோ இருக்கு. அதை பார்த்தோன்னே இவளை தனியாக கூட்டு போய் விசாரிக்கிறாங்க. பட் என்ன விசாரிச்சாங்க நமக்கு சொல்லல. அங்க சீனை கட் பண்ணி ஹீரோயின் வந்து ஹீரோ ஃபோன் பண்றாரு. என்னன்னா இவனுக்கு அவங்களோட ஃபர்ஸ்ட் இயர் ஆனிவர்சரி இன்னைக்கு வந்துரு அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி என்ன காமிக்கிறாங்கன்னா திவ்யாவும் ரிஷியும் வந்து விசாரிக்க போனாங்களா. அவர் என்ன சொல்றாருன்னா தம்பி உன்னை நான் பார்த்தது இல்லை, நீ யார் இதை பண்ண சொன்னான்ற மாதிரி ரிஷி கேட்கும்போது உன்ன மாதிரியே ஒரு மாசம் ஒரு கேப்பம் போட்டு ஒரு பையன் வந்து இது கொடுத்துட்டு போனா, இது உன்ட்ட கொடுக்க சொன்னாங்க அவ்வளவுதான், நான் டெலிவரி வேலை பார்க்குறேன் எனக்கு காசு கொடுத்தாங்க அவ்வளவுதான்ற மாதிரி இவர் சொல்றாரு. ஸோ இங்கேயும் இவங்க ஒரு க்ளூவும் இவங்களுக்கு கிடைக்கலையா. இங்க இருந்து சீனை கட் பண்ணிட்டு ஹீரோயினை காமிக்கிறாங்க. அப்பதான் ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட பேசி வந்துட்டு இருக்காங்க. அப்போ இவங்களுக்கு சடனா வந்து வாய்ஸ் பிரேக் ஆகுது. சிக்னல் கிடைக்கல அந்த இடத்துல. என்னன்னு பார்த்தா பிரக்னானந்தா ஃபாலோ பண்ணிட்டு வந்தார்ல ரஃபிக், அவர் வந்து ஹார்பர்ல இருந்திருக்காரு ரஃபிக். இங்க ஃபாலோ பண்ணிட்டு வந்தா பிரக்னானந்தா கார் வந்து உடஞ்சு கிடக்கு. ஓகேன்னு சொல்லிட்டு இவங்க என்ன அதுன்னு பார்த்து சுத்தி முத்தி பார்த்தா இவங்களை சுத்தி வளைச்சிடறானுங்க. மூஞ்சில முகமுடி பூட்டி கொண்டு போயிட்டு ஒரு கண்டெய்னர்ல அடைக்கிறானுங்க. என்னன்னு பார்த்தா இவனுங்க வந்து ஹியூமன் டிராஃபிக் பண்றவங்க. அப்பதான் ஹசீனாவோட அப்பா என்ன சொல்லியிருக்காருன்னா இவன் ஹியூமன் டிராஃபிக் பண்றவன். ஒரு நாள் துபாயில ஹசீனாக்கு வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு ஹசீனா விற்கிறதுக்கே இவன் முடிவு பண்ணிட்டான். அந்த விஷயம் எப்படி அவங்க அப்பாக்கு தெரிஞ்சதுனால எப்படி அவன் சொந்தக்கார பொண்ணுக்கு இந்த வேலை நீ பண்ணணும்னு தோணுச்சு அப்படின்ட்டு தான் இவங்க கூட எனக்கு பேச்சுவார்த்தை கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவங்க ஹசீனாவோட அப்பா அப்போ ஸ்டார்டிங்ல சொல்லியிருப்பாரு. ஸோ அப்படிதான் ஹீரோயின் வந்து இவனை கண்டுபிடிச்சிருக்காங்க. இவன் ஹியூமன் டிராஃபிக் பண்ண 12 பொண்ணு கிட்ட அந்த கண்டெய்னர்ல அடைச்சு வச்சிருக்கான். இதை பார்த்துட்டு ஹீரோயின் என்ன பண்ணாங்க, அந்த பொண்ணுங்களோட எப்படியும் அங்க இருந்து தப்பிக்கிறாங்க. அடிச்சு போட்டுட்டு எல்லாரையும் வெளியே வரும்போது கடைசி என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ஹீரோயினை அடிச்சு படுக்க போட்டுறாங்க. ஹீரோயினும் டயர்ட் ஆயிடுறாங்க. அப்பதான் அங்க சீனை கட் பண்ண அவங்க சுத்தி போலீஸோட சைரன் சவுண்ட் கேட்குது. எப்படி போலீஸ் வந்திருக்குன்னா அங்க தப்பிச்சு போன 12 பொண்ணுல ஏதோ ஒரு பொண்ணு போயிட்டு ஹீரோயின் போன் எடுத்து ஹீரோயின் அந்த ஷீ சேஃப் ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணிருப்பாங்களே அந்த ஆப்பை அனுப்பிச்சு வித்தின் 5 செகண்ட்ஸ்ல இவங்க எல்லாம் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போய் போடுறாங்க. அப்பவும் இந்த ரஃபிக் என்ன சொல்றான், எனக்கு இந்த விஜய் யாரையும் தெரியாது, நேஹான் யாரையும் தெரியாது, இந்த இது சோட்டு கிட்டு எனக்கு இந்த டெரரிஸ்ட் பத்தின நான் இப்போ பண்ண வேலையை நான் ஒத்துக்கிறேன், நான் வந்து உமன் டிராஃபிக் பண்றேன்
அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி அவன் சொல்றான். ஓகே நாங்க சீனை கட் பண்றாங்க. ஹீரோ நேரா வீட்டுக்கு தான் வராங்க. வீட்டுக்கு வந்துட்டு ஹீரோ ரொம்ப கோவமா உட்காந்துட்டு இருக்கா. எவ்வளவுதான் ஒரு மனுஷன் தாங்கிட்டு இருப்பா, நீ என்ன நினைச்சிட்டு இருக்க சத்யா, இதேதான் உனக்கு வேலை நினைச்சிட்டு இருக்கியா? நீ ஹசீனா செத்து போனது செத்து போய் 1 வருஷம் ஆச்சு. நீ ஊர் உலகத்துல எத்தனையோ கேஸ் பார்த்திருக்க. இந்த ஹசீனா ஒரு பொண்ணு கேஸ்னால நீ இவ்வளவு டிஸ்டர்ப் ஆயிருக்கேன்னு எனக்கு உண்மையாவே தெரியல. இந்த மாதிரி எவ்வளவு விஷயம் ஊர் உலகத்துல நடக்குது. நீ ஒரு போலீஸ், உனக்கு தெரியாம இருக்காது. நீ எல்லாரையும் போய் காப்பாத்திட்டு இருக்கணும்னு நினைச்ச முடியாது. உனக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்கு, நான் இருக்கேன், நீ எனக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ண மாதிரி ஒரு கோவமா கத்தும் போது இப்பதான் ஹீரோயின் பிளாஸ்ட் அவுட் ஆகி ஒரு விஷயம் சொல்றாங்க. என்னன்னா ஹசீனா சாகும்போது பிரெக்னெண்டா இருந்திருக்கா. அவ தம்பியை பாத்துக்கோன்னு சொல்லிட்டு அவ கையை வயிற்றுல வச்சு அமைக்கிருப்பா. ஸோ இவன் அடிச்ச அடியில் அந்த குழந்தை அபார்ஷன் ஆயிடுச்சு. ஸோ அந்த ரிப்போர்ட்டை தான் இவ செத்து போய் சமாதியில் அடக்கம் பண்ணும்போது வீட்டில் சொல்லலான்னு போயிருக்கா. பட் இவங்க சொல்லாம வந்துட்டு இருக்காங்க. ஒரு அக்காவை மட்டும் நான் கொள்ளல, ஒரு அம்மாவையும் நான் சேர்த்து கொண்டனால அந்த கில்ட்டினால தான் என்னால் குழந்தை பெற்றுட்டு என்னால் சந்தோஷமா இருக்க முடியல. சகஜமா என்னால் வாழ முடியல. அவன் எங்கேயும் சந்தோஷமா இருக்கான். யாரு ஹசீனா, அவ கொண்டவங்க எங்கேயும் சந்தோஷமா இருக்கான். அது முடியாம என்னால் இந்த கேஸ்ல இருந்து வெளியே வர முடியாதுன்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ ஹீரோயினை இவங்க மனநிலையை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இவங்களும் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்காங்க. இவங்க சொன்ன அந்த 3 நாளும் முடிஞ்சிச்சு. கேஸ் இவங்க கையை விட்டு போயிடுச்சு. ஸோ இவங்க கீழ் பதவிக்கு வந்துட்டாங்க. ஜோசப் சாரும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போயாச்சு. இவங்க நார்மலா சின்ன சின்ன கேஸ் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ வந்து ஒரு நாள் என்ன பண்றாங்கன்னா ஹீரோயினை கூப்பிட்டு இது ரெண்டுத்துலயும் இருக்க ஒரு டிஃபரன்ஸ் நீ என்ன நோட் பண்ணியா அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் கிட்ட கேட்க. என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு கேட்டா எந்த ரெண்டுத்துலனா நேஹாவும் விஜயும் சேட்டிங்ல. இதாவது சில பேர் ஓகேன்னு போட்டா ஓகேன்னு போடுவாங்க. ஏன் சேட்டை பேர் உன் சேட்டை பேர் நீ ஓகே போட மாட்டேன். அதாவது நீ ஓகே போட்டு 2-3 டாட் வைப்பேன். நான் வந்து எமோஜிஸை தான் நான் உனக்கு மென்ஷன் பண்ணுவேன். இங்க பாரு இங்க 2 பேருமே ஒரே மாதிரி தான் சேட் பண்ணிருக்காங்க. ஏன் இந்த விஜய் நேஹா 2 பேரும் ஒரே ஆளா இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்ப யோசிச்சிட்டே இருக்கும்போது இவங்க ஹீரோயினுக்கு ஏதோ விஷயம் கிளிக் ஆகுது போல. அதுக்குள்ள தாமஸ் கால் பண்றாரு. தாமஸ் கால் பண்ணி நீங்க சொன்ன லொகேஷன்ல ஒரு ஆள் ஏதோ மாதிரி இருக்கா மேம், நான் உன்னை ஐடென்டிஃபை பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. இவங்களும் போய் பாக்குறாங்க. உள்ள போனா அங்க ஒரு லேடி இருக்கு, கை குழந்தை ஒன்று இருக்கு. உள்ள ஒரு ஆள் ரொம்ப நோஞ்சா மாதிரி படுத்துட்டு இருக்கான் அந்த ஆளு. அப்போ ஹீரோ அந்த தாமஸ் வந்து அந்த பொண்ணு கிட்ட விசாரிச்சுட்டு இருக்கும்போது ஏங்க எனக்கு ஏதுன்னா யாரும் தெரியாது, என் ஹஸ்பண்ட் பேர் ஷேகர் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்து பார்த்தா அவன் யாரோ ஏது மாதிரி இல்ல. அப்போ தாமஸ் சொல்ற சாரி மேம் இந்த வாட்டி நான் ராங்கா ஐடென்டிஃபை பண்ணிட்டேன் போது அப்போ ஹீரோயின் சொல்றாங்க இல்ல இது ஏதுதான்றாங்க. எப்படி ஏதுதான்றாங்கன்னா அவன் கழுத்துல போட்டிருக்க டாட்டுவும் நெஞ்சில அந்த ஷோல்டர்ல வாங்கின குண்டடியும் தான் வச்சு ஹீரோயின் கன்ஃபார்ம் பண்றாங்க. ஏன் அவன் இப்படி கிடக்காங்கிறது அவங்களுக்கு தெரியல. அப்போ ஹேமா அங்க வந்து சம் போட்டோஸ்லாம் இவங்க போனுக்கு அனுப்புறாங்க. என்ன போட்டோஸ்ன்னு பாத்தீங்கன்னா ரோஹித், அதாவது இந்த திவ்யா பொண்ணு ரொம்ப டென்ஷன் பண்ணிட்டு இருந்தா தெரியுமா, அவனும் கிட்டத்தட்ட இந்த ஏது மாதிரி தான் உடம்பு முடியாம படுத்துட்டு இருக்க அந்த மெசேஜ் அனுப்புறான். அப்போ இந்த பொண்ணு கிட்ட என்ன நடந்தது, இவன் எப்படி இப்படி ஆயிட்டான் அப்படின்னு கேட்கும்போது அப்போ அந்த பொண்ணு யாருன்னா ஏதோட இப்போ பிரசன்ட் வைஃப். அவங்க என்ன சொல்றாங்கன்னா நல்லா தான் மேம் இருந்தான், திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட்னு சொல்லிட்டு வீட்டில் வந்து படுத்தவர் தான், அதோட இவரை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஒரு டாக்டர் மட்டும் வந்து நான் பாத்துறேன், நீங்க இது கவலைப்பட வேணாம் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு போனார் அந்த டாக்டர். அவர் மட்டும் தான் தினமும் வந்துட்டு போய் இவரை பார்த்துட்டு இருப்பாங்க. ஒரு நாள் இல்ல வீட்டில் பார்த்துக்க முடியாது, ஹைதராபாத்துக்கு சேஞ்ச் பண்ண சொன்னாரு. சரின்னு சொல்லிட்டு ஹைதராபாத்துக்கு சேஞ்ச் பண்ணி இது இங்க வச்சிருக்கோம் மேம் அப்படின்னு சொல்லும்போது அந்த டாக்டர் யாருன்னு சொல்லிட்டு ஹீரோனை ஆல்மோஸ்ட் கேஸ் பண்ணிட்டாங்க போல. இங்க கட் பண்ணி மறுபடியும் ஹீரோக்கு கால் பண்ணி நீ சேட்டிங் பார்த்தல அந்த சேட்ல எல் லெட்டர் மிஸ் ஆயிருக்கா பாரு அப்படிங்கிறாங்க. ஹீரோவும் எல்லாத்துலயும் மிஸ் ஆகல, சும்மா 1-2 மிஸ் ஆயிருக்குன்னும் போது ஹீரோயின் கன்ஃபார்ம் பண்ணிட்டு நீ சொன்ன டாக்டர் இவங்களான்னு சொல்லிட்டு சோட்டுவோட போட்டோவை காமிக்கிறாங்க. இவங்களும் ஆமா அப்படின்னு சொல்லிட்டு தலையாட்டுறாங்க. இப்பதான் ஹீரோயின் கன்ஃபார்ம் பண்றாங்க சோட்டு எப்படிப்பட்ட கேரக்டர்னு சொல்லிட்டு. இங்க கட் பண்ண சோட்டுவை தான் காமிக்கிறாங்க. கோமால இருந்து அவன் கண் முடிச்சுட்டு முதல்ல திவ்யாக்கு தான் கால் பண்றான். திவ்யா ஃபோன் தான் மிரரிங் பண்ணிருக்கல. ஸோ ஹீரோயினுக்கும் கால் வருது. பட் திவ்யா ஃபர்ஸ்ட் டைம் ஃபோன் காலை அட்டென்ட் பண்ணல. ஹேமா கிட்ட உடனே ஃபோன் பண்ணி அவனை போய் அவன் ரூம்ல இருக்கானா பாருன்றாங்க. போய் பார்த்தா அவங்க இல்லை. இவனும் என்ன பண்றான், எழுந்தோடனே முதல்ல டிவிலாம் செக் பண்றான். இவன் டெரரிஸ்ட்ன்ற மாதிரி தான் நியூஸ் ஓடிட்டு இருக்கனால இவனும் ஷர்ட்லாம் போட்டுட்டு வெளியே கிளம்பி வரா. நேரம் எங்க வரானா திவ்யா வீட்டுக்கு தான் வரா. ஹீரோயினும் நேரம் அங்கே தான் போயிட்டு இருக்காங்க. திவ்யா வீட்டுக்கு வந்து திவ்யா கதவை தட்டுறான். அதுக்கு முன்னாடி இவன் ஆட்டோல வரும்போது ஒரு விஷயத்த யோசிச்சுட்டே வருவான். என்னன்னா இவன் எப்படி அந்த ஏது அப்படி பண்ணா அப்படிங்கிற விஷயத்த யோசிச்சுவான். என்னன்னா இவன் அவங்க அக்கா செத்த உடனே அந்த செத்து பொண்ணு அந்த வீட்டில் வந்து போலீஸ் ஒட்டிடுவாங்களா, அந்த ஸ்டிக்கரையும் தாண்டி உள்ள போயிட்டு ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குமான்னு பார்க்கும்போது ஏதுதான் கொண்டாந்து எனக்கு தெரிஞ்சு போச்சு. பட் அவனை எப்படி ஐடென்டிஃபை பண்றதுன்னு தெரியலங்கிறதுனால அங்க அவன் யூஸ் பண்ற ட்ரக்கோட கவர் ஒன்று கீழே இருக்கும். அந்த ட்ரக் கவரை வச்சு இங்க அங்கன்னு தனியாலாம் சுத்தி அலைஞ்சு திரிஞ்சு கடைசியில ஏதுவோ கண்டுபிடிச்சிடறான். கண்டுபிடிச்சிட்டு அவன் வாங்குற ட்ரக் ரெகுலரா வாங்குற ஒரு இடத்துல போய் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். முதல் நாள் வெயிட் பண்றான், அவன் வரல. 2வது நாள் ராத்திரி வரைக்கும் வெயிட் பண்றான். ராத்திரி தான் அவன் வரான். ஏது வந்து ட்ரக்கை வாங்கிட்டு ஒரு பக்கத்துல ஒரு வயிற்றுல குழந்தை வச்சுக்க ஒரு லேடி என்ன பண்றான் கூட்டிட்டு போறான். அதை பார்த்தோன்னே இவனுக்கு மனசு மாறிடுது. அங்க விட்டுறான். யாருன்னா அந்த லேடி இப்போ ஒரு பிரசன்ட்ல ஒய்ஃபா இருக்காங்களா அந்த லேடி தான் அவங்க. இவனு என்ன பண்றான், அடுத்த நாள் ஏதுவோ ஃபாலோ பண்ணி அவனோட டாட்டூ போடுற அந்த ஸ்டுடியோக்கு போய் வெளியே வெயிட் பண்றான். இவன் அவனை பார்த்துட்டு வெளியே வரான். இவன் என்ன பண்ணான்னு காமிக்கல. அங்க கட் பண்றாங்க. இப்போ பிரசன்ட்ல என்ன காமிக்கிறான், இவன் திவ்யா வீட்டுக்கு வந்திருக்கான் இல்லையா. திவ்யா வீட்டுக்கு வந்துட்டு திவ்யா வந்து 2 கப்ல டீ போட்டிருக்கதை இவன் பார்த்திருக்கான். யாருக்கு டீ போடுறேன்னு சொல்லிட்டு டேரக்டா கேட்காம அங்கிள் இருக்காங்களா ஆன்டி இருக்காங்களா, அதாவது திவ்யாவோட அம்மா அப்பா இருக்காங்களான்னு கேட்கறான். 2 பேருமே இல்லை. அப்பயும் இவன் 2 பேருக்கு போட்டிருக்கா. அப்பயும் இவன் ஒரு கெஸ் பண்றான் ரிஷி தான் அப்படின்னு சொல்லிட்டு மேல ரிஷிக்கு வந்து விஜய் நம்பர்ல இருந்து ஒரு மெசேஜ் வருது. என்னன்னா உன்னோட டார்கெட் கீழே தான் இருக்கான், போய் அவனை போட்டு தள்ளுப்போ அப்படிங்கிற மாதிரி மெசேஜ் வருது. அதை பார்த்துட்டு ரிஷி திபுன்னு கீழே ஓடி வந்து திவ்யா கிட்ட சொல்றான் இந்த மாதிரி விஜய் எனக்கு மெசேஜ் பண்ணா அப்படின்னும் போது இவன் ரிஷி வயிற்றுல ஒரு இன்ஜெக்ஷன் இறங்கிறா. ரிஷி கொஞ்ச நேரம் செயல் இழந்து போய் கீழே விழுறான். இதே தான் அவன் இந்த ஏதுக்கும் பண்ணியிருப்பான். செயல் இழந்து போய் விழுந்தவனை தான் அங்க இருக்கிறவங்க வீட்டுக்கு கொண்டு போய் சேர்த்திருக்காங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அவனை ரெகுலரா காப்பாத்த
காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு கெட்டு போற மாதிரி மருந்தை திரும்ப போட்டு நல்ல பாடியா இருந்தவனே இந்த மாதிரி எலும்பு தோலுமா மாத்திட்டாங்க. நாளடைவில் இவனும் அவ்வளவு கம்மியாயிட்டான். பட் ஏதுக்கு தெரியும், அவனால பேசக்கூட முடியாத அளவுக்கு இவன் மாத்திரை மருந்து போட்டு அவனை அந்த மாதிரி பண்ணிட்டான். ரோஹித்தையும் இவன் தான் இப்படி பண்ணியிருக்கான். இதெல்லாம் ஏன் பண்ற, எதுக்கு பண்றேன்னு திவ்யா கேட்கும் போது இதெல்லாம் உனக்காக தான் திவ்யா பண்ணேன், நீ நானும் எவ்வளவு சந்தோஷமா இருந்துட்டு இருந்தேன், இப்போ இவன் மூஞ்சனை எப்படி நீ பார்த்து லவ் பண்ணுன்ற மாதிரி அவன் டென்ஷன் ஆகிற பாருங்க. அப்ப திவ்யா சொல்றா, நான் உன்னை அப்படி பார்த்து பழகல சோட்டு, நான் உன்னை ஒரு ஃப்ரெண்டா மட்டும் தான் பார்த்து பழகினேன் அப்படிங்கும்போது இவன் என்ன சொல்றான், அப்பெல்லாம் இருக்காது திவ்யா, நம்ம லவ் பண்ணா இவனை வேணாம், இவனை நான் கொன்னுடுறேன், உனக்கு நான் வேணானா இவனும் உனக்கு கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவனை கொல்றதுக்கு கிட்ட போகும்போது அங்க கட் பண்ணி ஹீரோயினை தான் காமிக்கிறாங்க. ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட எல்லா விஷயமும் சொல்லிட்டு வராங்க. எல்லாத்துக்கும் காரணம் இந்த சோட்டு தான் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ ஒரே வார்த்தை சொல்றாரு, நீ இப்போ டாட்டா யூஸ் பண்ண போறியா, வெப்பனை யூஸ் பண்ண போறியா, நீ முடிவேடு. ஏன்னா லாஸ்ட் டைம் நீ வெப்பன் யூஸ் பண்ணி என்ன கொடூரம் நடந்ததுன்றது உனக்கு தெரியும். இந்த வாட்டி நீ எடுக்கிற முடிவுல நான் என்ன முடிவு எடுத்தாலும் நான் உன் பின்னாடி நிக்கிறேன்ற மாதிரி ஹீரோ சொல்லிடுறாரு. ஹீரோவும் நிறைய யோசிக்கிறாங்க. பட் ஒரு லெவலுக்கு மேல அவங்க கண்ணை தான் எடுத்துட்டு உள்ள போறாங்க. உள்ள போய் பார்த்தா ஹீரோயின் ஆக்சுவலி கண்ணை எடுத்துட்டு போல, கண்ணை பின்னாடி வச்சுட்டு ஒரு சேஃப்டிக்காக பின்னாடி வச்சுட்டு கையில எதுவுமே இல்லைன்ற மாதிரி தான் போறாங்க. உள்ள போயிட்டு சோட்டு அப்படின்னு இவங்க கூப்பிடுறாங்க. அதுக்கு அந்த ஜோட்டு என்ன பண்றானா, என்ன அப்படி கூப்பிடாது, என் அக்காக்கு மட்டும் தான் அதுக்கு உரிமை இருக்கு அப்படின்னும் போது, அப்போ உன்னை விஜயன் கூப்பிடவா, ஆஹா இல்ல நேஹான்னு கூப்பிடவா, ஆஹா உன்னை எப்படிதான் கூப்பிடுறது அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் கேக்குறாங்க. இதெல்லாம் எப்படி ஹீரோயின் கண்டுபிடிச்சாங்கிறத கொஞ்சம் கொஞ்சமா சொல்லியிருக்காங்க. விஜய் யாருன்னா அவங்க அக்காவை தப்பா வித்துணும்னு சொல்லிட்டு நினைச்சவன் தான் அந்த ரஃபிக், அவனை விஜய்ன்ற ஒரு கேரக்டர்ல கொண்டு போயிட்டான். நேஹா யாருன்னா அக்காவோட ஹஸ்பண்டோட டிண்டர் லவ்வர், அதாவது டேட்டிங் பண்ணிட்டு இருந்தான். அந்த பொண்ணையும் இதுல மாட்டி விடணும்னு சொல்லிட்டு இவன் பிளான் பண்ணியிருக்கான். இந்த டெரரிஸ்ட்னு கொஞ்சம் நடுவில் வந்ததுல ஆக்சுவலி அந்த அக்கர் வந்து டெரரிஸ்ட் தான், டெரரிஸ்ட் மாதிரி அந்த பிரெயின் வாஷ் பண்றவன் தான். இவன் அவங்க கூட போற மாதிரி, ஏன்னா இவன் முஸ்லீம்ன்றனால இந்தியாவில் ஈஸியாக நம்பிடுவாங்க இவன் டெரரிஸ்ட் அப்படிங்கிறதுக்காக இவன் என்ன பண்ணியிருக்கான், அந்த மீட்டிங்ல எல்லாம் போய் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கான். எதுக்குன்னா ஒரு கண் தொடப்புக்காக. ஏன்னா இந்த அக்காவை விற்கணும்னு நினைச்ச அந்த ரஃபிக்குக்கும் அந்த நேஹா, அக்கா வாழ்க்கைக்கு அடுத்து அந்த நேஹா பிளஸ் இந்த ரிஷி, இவங்க 3 பேருமே ஜெயிலுக்கு போயிடணும் அப்படிங்கறதான் இவனோட எண்ணம். ஓகேவா? ஏன்னா 3 பேருமே அக்காவுக்கு நன்மை பண்ணல அப்படிங்கிறதுக்காக தான் இவன் இந்த மாதிரி பழி வாங்குறதுக்கு திரும்பி வந்திருக்கான். உங்களுக்கு என்ன தெரியும், உங்க அக்காவா தான் எனக்கு தெரியும், எனக்கு அம்மாவா தெரியும்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கதறும் போது ஹீரோன் ஒரு விஷயம் சொல்றா, உண்மையாவே ஆகும்போது அம்மா பிரெக்னெண்டா தான் இருந்தா உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது இவன் ஒரு நிமிஷம் பதறி போயிடுறான். ஏன் என்ன எப்படி சொல்ற அப்படின்னும் போது அவ சொல்லும் போது வயிற்றுல கை வச்சுட்டு இருந்தா, வயிற்றுல குழந்தை இருந்தது, அதை சொல்லத்தான் நான் ஆரம்பத்துல வந்தேன், பட் என்னால சொல்ல முடியல, உன் அக்கா மட்டும் சாவல ஒரு அம்மாவும் தான் அதுல செத்து போயிருக்கா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இவங்க ரொம்ப மனசு உடஞ்சு போயிடுறான். அப்படியே திரும்பி கீழே குனிஞ்சிட்டு இருந்தவன் டக்குன்னு நிமிந்து பார்த்தா ஹீரோயினை பார்த்தா அவங்க அக்கா கையில கண்ணை வச்சுட்டு நிக்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா இவன் தப்பு பண்றான் இல்லையா, கொலை பண்றான், டெரரிஸ்ட் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கிரிட்டிக்கலா யோசிக்கிறேன். ஏன்னா அவன் நல்லா படிக்கிற பையன், ஒரு டாக்டர் ஆகணும்னு அவங்க அக்கா நினைச்சிட்டு இருக்கும்போது அவங்க அக்கா எடுத்து போனதுக்கு இவன் இந்த மாதிரியான விஷயம்லாம் பண்ணுவாங்கிறது அவங்க அக்கா எதிர்பார்க்கல. ஸோ அதனால இவன் என்ன பண்றான், அக்காவே கன் வச்சுட்டு நிக்கிற மாதிரி இருக்கான். இவனும் மனசு தெரிஞ்சிடறான். போலீஸும் இவனை வந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போகும்போது அந்த செயின் வந்து ஹீரோயின் வந்து அந்த பையன்கிட்ட கொடுக்கும்போது, இது நல்ல கைகள்ல தான் இருக்கு, என் கைக்கு வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போறான். இந்த சீனை கட் பண்ணி ஹீரோவை தான் காமிக்கிறது. இந்த ஸ்டார்டிங் சீன்ல பேசினாங்க இல்லையா பிளாக் அவுட் சீன்ல, இப்போ அந்த சீன் தாவே நமக்கு காமிக்கிறாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா அது உண்மையாவே ஒரு ஆடிட்டோரியம்ல தான் ஹீரோ கதை சொல்லி முடிக்கிறாரு. இப்போ அந்த சத்யபாமா என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்கும்போது ஹீரோயினை காமிக்கிறாங்க. ஹீரோயின் கார் ஓட்டி வந்துருக்காங்க. அப்போ அவங்க போன் வாக்கி டாக்கில ஒரு கேஸ் வருது, இந்த மாதிரி கேஸ் இருக்குன்னு சொல்லிட்டு, ஆனா ஹீரோயின் அதுக்கு போலாமா வேண்டாமான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கும்போது ஹீரோயினை ஃபுல்லா காமிக்கிறாங்க. பார்த்தா ஹீரோயின் பிரெக்னெண்டா இருக்காங்க. ஸோ அப்படியே இந்த கதையும் முடிக்கிறாங்க. ஸோ இந்த கதை எப்படி இருக்கு